வந்திருக்கிறோம் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம வழக்கமாகவே இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பது நமக்கு விளக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறபடினால், கர்த்தர் அதை அனுமதிக்கிறபடினால் அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ஆமென். இப்போ இந்த வாரமும் கூட தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வச்சு இந்த முதல் ஆராதனையில் நம்ம வார்த்தையை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பரட்டுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து பைபிள் எடுத்துக்கோங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருப்பேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அல்லேலூயா. அதில் கிட்டத்தட்ட நீ பயப்படாதே, அது ஒரு வாக்குத்தத்தம். உன்னுடனே கூட இருக்கிறேன், அது ஒரு வாக்குத்தத்தம். திகையாதே, நான் உன் தேவன், அது ஒரு வாக்குத்தத்தம். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஒரு வாக்குத்தத்தம். என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்குவென்று இத்தனை வாக்குத்தத்தமும் ஒரே வசனத்தில் இருக்குது. ஆமென். அப்போ இந்த வார்த்தையில் எது நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உனக்கு என்ன செய்வேன்? இந்த சகாயம் பண்ணுவேன்றத ஆங்கில வேதாமது எப்படி இருக்குன்னா, ஹெல்ப் யூ அப்படி இருக்கு. உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன் என்று, உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. இந்த வருஷத்தில் நல்ல உங்கள் வருஷத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ அத்தனை உதவிகளையும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தடையில்லாமல் தாமதமில்லாமல் செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பலவிதமான உதவிகள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? உதவி, மனுஷனுடைய உதவிகளோ தேவனுடைய உதவியோ பெறாமல் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாதுன்னா உயிர் வாழவே முடியாது. ஆமென். அதுதான் ஆண்டவராய் இயேசு பற்றி சொல்லும் போதும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் அதிகமாக என்ன செய்தார்? வளர்ந்து பெருகினார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ மனுஷனுடைய உதவிகளும் நமக்கு தேவை, தேவனுடைய உதவிகளும் நமக்கு தேவை. அப்போ எனக்கு மனுஷ உதவி மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, தேவனுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. ரெண்டாவது என்ன, எனக்கு தேவனுடைய உதவி மட்டும் போதும், எனக்கு மனுஷ தயவே எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, நாம் வாழ முடியாது. தேவனுடைய உதவி தேவைப்படுற இடத்துல தேவனுடைய உதவி, மனுஷனுடைய உதவி தேவைப்படுகிற இடத்துல மனுஷனுடைய உதவி, இந்த ரெண்டு உதவிகளும் சரியானபடிக்கு ஒரு மனிதனுக்கு கிடைத்தாதான் அந்த மனிதன் எப்படி வாழ முடியும்னா ஆரோக்கியமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆமென். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நமக்கு தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய உதவிகளை நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு தருவதற்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அதை செய்ய போகிறார். ஆமென். கடந்த வாரத்தை நம்ம கவனிச்சது, நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகாமல் உன் கூடவே என்ன செய்வேன், நான் இருப்பேன். கர்த்தர் கூடவே இருக்கிறது எதுக்கு அப்படின்னு இந்த வருஷம் நமக்கு சொல்றாரு. உனக்கு என்ன செய்வதற்கு? உதவி செய்வதற்காகவே நான் என்ன செய்ய விரும்புகிறேன், உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகாமல் நான் இருக்கிறேன். ஆமென். உதவி செய்வதற்காக உன்னை விட்டு என்ன செய்யாமல் இருக்கிறேன், விலகாமல் இருக்கிறேன். அப்போ தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஆணித்தரமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்றார். 121வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது.
இல்லையா? ஒத்தாசை என்ன செய்யும்? வரும். அப்போ எங்கேருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எப்போ வரும்? அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வரும். ஆமே. ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை வேணாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எத்தனை முறை வேணாலும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எவ்வளவு காரியத்துக்கு வேணாலும் என்ன செய்யலாம்? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யவே மாட்டார்னா கோவிச்சிக்கவே மாட்டார். எத்தனை முறை உனக்கு செய்யறது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா சொல்லவே மாட்டார். இல்லையா? ஒரு முறைக்கு 4 முறை கூப்பிட்டார் சாமுவேல். இல்லையா? நமக்கு ஒரு முறை கூட்டுறதால என்ன வந்துடும்? பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு இழுத்து 2 இழுத்து விட்டுருவோம். ஆனால் அவர் இருந்தார், ஒரு முறைக்கு 3 முறை கூப்பிட்டு 4ஆவது முறை 2 முறை கூப்பிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறார்? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகிறார். அப்போ நம்ம எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டாலும் நமக்கு மறுப்பாமலும் மறுக்காமலும் கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு தேவனிடமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். அந்த தேவனுடைய கருணை வருஷம் முழுசும் நம்ம கூட இருக்கும். நமக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமே. இது யாருக்கு செய்ய போகிறார்? அதான் இப்போ கேள்வி நமக்கு. இது யாருக்கு உதவி தேவை? உதவி கட்டாயமாக கர்த்தர் என்ன செய்வார்? செய்யறன்னு முடிவு பண்ணிட்டார்னா யாருக்கு அந்த உதவியை செய்வார்? அந்த உதவி எனக்கு கிடைக்கணும்னா நான் யாராக இருக்க வேண்டும்? இதை எல்லாருக்கும் தேவன் செய்வதற்கு விரும்பவில்லை. மேலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்தை, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அடுத்து தொடர்ந்து, கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடல் என்று சொன்னேன், பயப்படாது. யாரை பார்த்து சொல்றாரு? இப்போ ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமே. இது 10வது வசனம் மட்டும் தனிப்பட்ட வசனம் அல்ல. இது முதல் அதிகாரத்திலிருந்தே நமக்கு தொடர்ச்சியான வசனம். ஆமே. இது ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தாச்சு. பயப்படாதே அப்படின்னு என்ன செய்யாச்சு? பார்த்தாச்சு. இல்லையா? என்ன இன்னொன்று பார்த்தாச்சு, உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமுள்ள பற்களாக்கவே அப்படின்னும் பார்த்தாச்சு. இல்லையா? இந்த அதிகாரத்தில் 3வது வாக்குத்தத்தம். இந்த அதிகாரத்திலேயே இது 3வது வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன். உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். உனக்கு உதவி செய்வேன். அந்த சகாயம் இன்னொரு வார்த்தை மலிவா செய்வதுன்னு அர்த்தம். இல்லையா? இப்போ ஒரு காலத்தில் தக்காளி 3 கிலோ தக்காளி 10 ரூபாய். இல்லையா? ஒரு காலத்தில் 3 கிலோ தக்காளி 10 ரூபாய். ஒரு காலத்து பிறகு 1 கிலோ தக்காளி 30 ரூபாய். ஒரு காலத்தில் எப்படி விற்கிறாங்க? 3 கிலோ தக்காளி 10. அது அப்போ வாங்க என்ன கிடையாது, ஆள் கிடையாது. அதை கொண்டு கும்பல் கும்பலாக கிளை கொட்டிட்டு போகிறான். இல்லையா? ஆனால் அதே ஒரு காலத்தில் என்ன வருது? 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் விற்குது. எது மலிவு? சகாயன்றதுக்கு இன்னொன்னாக்கா மலிவா அந்த உதவி எப்படி கிடைக்கும்? இன்னும் சொல்லப்போனால் எளிமையான முறையில். அது என்ன செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு புரியல. இல்லையா? உனக்கு சகாயம் பண்ணுவேன்றாரா? சகாயத்துக்கு மற்றொரு அர்த்தம் என்ன சொன்னேன்? உதவின்னு. இல்லையா? இந்த உதவி எப்படி கூட கிடைக்கும்? ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும். இல்லையா? ஆனால் தேவன் சகாயன்ற வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்னன்னா மலிவான முறையில், இன்னும் சொல்லப்போனால் எளிமையான முறையில் உனக்கு உதவி செய்வேன். உதவி எப்படி கிடைக்கும்? எளிமையாக. நீங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கடினமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி கிடைக்குன்னா எளிமையான முறையில், இன்னும் சொன்ன மலிவான முறையில் உனக்கு என்ன கிடைக்குன்னா இந்த உதவி கிடைக்கும். எந்த உதவி? நீ எதிர்பார்க்கிற உதவி. நீ எந்த நேரத்தை எதிர்பார்க்குறியோ, எப்போ எதிர்பார்க்குறியோ, எவ்வளவு எதிர்பார்க்குறியோ அவ்வளவு உதவிகளும் எப்போ எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அதான் அதுக்கு உண்மையான அர்த்தமாக சொல்லணும்னா எளிமையாக கிடைக்கும். உதவி எப்படி கிடைக்கும்? சும்மா சாதாரண என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னொரு சொன்னால் கேட்காமலே கிடைச்சிடும். இன்னொரு என்ன சொல்லணும்? அதை சகாயம் என்ன அர்த்தம்? உதவி. இல்லையா? இந்த உதவி எப்படி கிடைக்கும்? கடினமாகவும் பிரயாசப்பட்டு உதவி பெறுவது இருக்கு. இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்க கேட்டால், நம்ம பிள்ளைங்க ஏதாவது நம்ம கிட்ட வாங்க அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடிஞ்சிடும். இது அம்மா கிட்ட வாங்கினா அவ்வளோ சீக்கிரம் பிள்ளைங்க அம்மா கிட்ட வாங்கினா அப்பா கூட ஈஸியாக வாங்கிடலாம். இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க அப்பா கிட்ட ஈஸியாக வாங்கலாம், ஆம்பளை பிள்ளைங்க அம்மாட்ட ஈஸியாக வாங்கலாம். இல்லையா? ஆனால் யார்கிட்ட யாரும் வாங்கவே முடியாது. ஆம்பளை பிள்ளைங்க அப்பா கிட்ட என்ன செய்ய முடியும்? அவ்வளோ சீக்கிரமாக
வாங்கவே முடியாது. பொம்பளை பிள்ளைங்க அம்மாட்ட அவ்வளோ சீக்கிரமா அதுக்கு போராடி கெஞ்சி என்னென்னமோ பண்ணி தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. இல்லை அப்படியா? இல்லை நான் மாற்றி சொல்கிறேன்னா? இல்லை நான் சொல்கிற மாதிரி தானே? இல்லை 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 நான் எது கேட்டாலும் எங்கள் அம்மா என்ன பண்ணிவிடுவாங்க, உடனே அள்ளி கொடுத்துருவாங்க. அப்படியா? அப்படி ஒன்றும் இல்லை தானே. சாதாரண பிள்ளைங்க சாயங்காலப்பா எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வேணும்னா என்ன பண்ணிவிடுறாங்க? அவங்க சொல்லும் போதே சொன்னேன், ஏய் வீட்டுக்கு சேர்ந்த சாப்பாடுலாம் யாரையும் சாப்பிட்றதுன்னுறாங்க இல்லையா? பிள்ளை என்ன கேட்டுச்சு? இப்போ அப்பா கிட்ட பிள்ளை என்ன கேட்டுச்சு? மகன் என்ன கேட்பா? அப்பா எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வரும்போது வாங்கிடுவா அப்படி சொல்லுவாங்களா? நீங்களாம் சொல்கிறீங்களா? அப்படி சொல்லுவாங்கள்ல. அந்த சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? எங்கேருந்து வரும்? அவங்க எங்கேயோ இருப்பாங்க. எங்கே? ஆனால் இந்த சத்தம் மட்டும் க்ளீனாக காதில் விழுமா? விழுமா விழாதா? விழுந்த உடனே எங்கேருந்து என்ன சத்தம் வரும்? இந்த பிள்ளை கேட்குற வாங்கி வந்து கொடுக்குற வேலை என்ன பண்ணாத, வச்சுக்காத, இதெல்லாம் யார் சாப்பிட்றது, அப்படி ஒரு சத்தம் வருதா? இதே மகன் கேட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உதவிகளை அவ்வளவு எளிமை என்ன செய்ய முடியாது, வாங்கிட முடியாது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் என்ன? சரி இன்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அம்மா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னு ஆராதனை முடிச்ச உடனே உங்கள் அம்மாட்ட கேளுங்க. உங்கள் அம்மா கேட்காமல கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன். உங்கள் அம்மாட்ட எவ்வளோ கேளுங்க? 100 ரூபாய் கேளுங்க. என்ன ரீசன்னு? எதுவுமே கேட்காம நீங்கள் ரீசனை சொல்லாமல் அம்மா எனக்கு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்கள் அம்மா கேட்ட உடனே 100 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறேன். கேட்ட உடனே அடுத்த என்ன வரும்? எதுக்கு இல்லையா? என்ன காரணம், என்ன அவசியம், இது அவசரம் தானா, இது அவசியம் தானா? இத்தனாயிரம் கேள்வி கேட்டு 50 ரூபாய் வெளியே வரும் உண்மையாக இருந்தா இல்லையா? இதை வச்சு முதல்ல பாரு, மீதியில் என்ன பண்ணலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். யார் கேட்டாங்க? அடுத்தவங்க கிட்ட கேட்கல, அம்மாட்ட தான் கேட்குறாங்க, அப்பாட்ட தான் கேட்குறாங்க. ஆனால் கேட்ட உடனே என்ன வராது? அவ்வளவு எளிமையாக என்ன செய்யாது? உதவிகள் வராது. அவ்வளவு எளிமையாக உதவிகள் வராது. அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சில உதவிகளை பெறுவதற்கு போராடி பிரயாசப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதாதான் என்ன செய்யுது? கொஞ்சம் நேரம் உட்காந்து வெங்காயம் அரிஞ்சு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்தால் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வாங்க வேண்டியதாகவே இருக்குது. இதுக்காக ஒரு வெங்காயத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி அழுதாதான் என்ன செய்ய இருக்குது? சில உதவிகளை வாங்க முடியுது இல்லையா? ஆமாம், ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வெங்காயம் வெட்டி எல்லாம் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, உதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிட்ட போராட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவையான உதவியை தேவையான நேரத்தில் எளிமையான முறையில், மலிவான முறையில். எளிமை ஒன்று, மலிவு ஒன்று. எளிமைனா என்ன, மலிவுனா என்ன? அதை எப்படி அதை சொல்கிறது, எப்படி அதை புரிஞ்சிக்கிறது? எளிமை அப்படின்னா நீ கூட கஷ்டப்படாமல் கிடச்சிடும் இல்லையா? மலிவுன்னா ஒன்று கேட்டால் நான் 2ஆவே கொடுத்துருவேன். ஒன்றை கேட்டீங்கன்னா நான் 2 நாளை கூட என்ன பண்ணிவிடுவேன். அதான மலிவு. அதான் சொன்னேன், 1 கிலோ தக்காளி 3 கிலோ தக்காளி 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. அதே காரியம் 1 கிலோ தக்காளி 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. எது மலிவு? 3 கிலோ தக்காளி 10ன்னு கொடுத்தா அது மலிவு. அப்படி தானே? இப்போ தேவன் என்ன சொல்ல விரும்புகிறா? நீ ஒன்றை தானே கேட்குற, நான் ஒன்றை மட்டும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுத்தா எளிமையாக கொடுக்கறது. ஒன்றை மட்டும் கொடுத்தா நீ கேட்குற உதவியா, சரி உதவி கேட்குறியா, அந்த உதவி மட்டும் செஞ்சேன்னா அது எளிமையாக கொடுக்கறது இல்லையா? ஆனால் எதுக்காக செய்ய வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. ஆனால் அதே உதவியை ஒன்று தானே கேட்டேன், நான் என்ன கொடுக்குறேன், உனக்கு 4-5 கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா அது என்னது? மலிவு. அதுதாங்க சகாயம். உண்மையாக விளங்கிக்கணும்னா நான் கேட்குற உதவியை விட எனக்கு என்ன செய்ய விரும்புகிறா? அதிகமாக என்ன செய்ய விரும்புகிறா? கொடுக்க விரும்புகிறா. அந்த உதவி எப்படி செய்ய விரும்புகிறா? நான் கஷ்டப்படாத அளவுக்கு, நான் கடினமாய் பிரயாசப்படாத அளவுக்கு அந்த உதவியை தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? எனக்கு தேவன் செய்ய விரும்புகிறார், நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமே. அப்போ உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? சகாயம். அந்த சகாயம் என்ன? உதவி. இந்த உதவி எப்படி பெறலாம்? கடினமாகவும் பெறலாம், எளிமையாகவும் பெறலாம், மலிவாகவும் பெறலாம். கடினமாகவும் இந்த உதவி கிடைக்கும், எளிமையாகவும் இந்த உதவி கிடைக்கும், மலிவாகவும் இந்த உதவி கிடைக்கும். ஆனால் தேவன் எப்படி செய்ய விரும்புகிறா? எளிமையா, மலிவா. எளிமையா, மலிவா. அந்த 3வது பார்ட் தான் உண்மையான அர்த்தம். எது? மலிவா. மலிவின் அர்த்தம் நீ கேட்கிறத விட உனக்கு அதிகமாகவே என்ன செய்ய விரும்புகிறேன்? உதவி செய்ய விரும்புகிறேன். ஆமென். அப்போ நான் கேட்கிறத விட எனக்கு அதிகமாகவே உதவி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் கேட்காமலே எனக்கு உதவி செய்யணும். ஒரு பகுதி என்ன? கேட்டா சரி ஒன்று கேட்குறானா தான் 2 வச்சுக்கும், அது ஒரு பக்கம் இல்லையா? ஆனால் இன்னொன்று என்ன? நான் கேட்காமலேயே எனக்கு என்ன செய்யணும்?
நான் கேட்க போகிறத விட எனக்கு அதிகமாக கொடுக்கணும். நான் கேட்க போகிறத விட. இப்போ தாவீது பார்த்தோம், போன வருஷம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறார். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்கல, ஆனால் கேட்காத ஒன்றை எப்படி கொடுக்குறாரு? கேட்கவே அவசியமில்லாத அளவுக்கு, இல்லை கேட்கவே தேவையில்லாத அளவுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? கொடுக்க விரும்புகிறார் இல்லையா? அதான் மலிவு, அதான் சகாயம். அதுதான் சகாயமா கிடைச்சிருச்சு. சகாயம்னா இன்னும் சொல்ல போனா இலவசமாவே. அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்லை, அது என்ன செய்ய வேண்டியது இல்லை, கிரயம் கொடுக்க வேண்டியதே கிடையாது. கிரயம் கொடுக்க வேண்டியதே கிடையாது. அதுக்கு பேர் தான் சகாயம். எதுக்கு? கிரயமே இல்லாம, நான் வாங்குறதுக்கு கிரயமே இல்லாம எனக்கு தேவையானதை, நான் தேவைப்படுகிறத விட எனக்கு அதிகமாக கொடுக்கிறார் பார்த்தியா? அதுக்கு பேர் தான் மலிவு, அதுக்கு பேர் தான் சகாயம். ஆமே. இப்போ சகாயம்னா என்ன? அடுத்தது எளிமையான முறையில், அடுத்தது கேட்காமலேயே எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். கிரயம் இல்லாமலேயே கேட்கறது எப்படி கொடுக்கலாம்? கிரயம் வாங்கினோம் கொடுக்கலாம், கிரயமே இல்லாமலும். இப்போ சொன்னேன் 10 ரூபாய் தரல, 10 ரூபாய் வாங்கி தானே 3 கிலோ கொடுக்குறான். ஆனால் 10 ரூபாயும் வாங்காத 3 கிலோ அள்ளி கொடுத்தான்னா அதுக்கு பேர் தான் சகாயம். எதுக்கு பேர் சகாயம்? கிரயமே இல்லாமல் மலிவா இல்லையா? இப்போ கிரயம் இல்லைன்றதுனால ஒன்று வாங்கினு இல்லை இல்லையா? சரி, கிரை சும்மா தானே கொடுக்குறோம், இந்த ஒன்று மட்டும் போதும் வச்சுக்கோ, அப்படி இல்லை. எப்படி மலிவா? எப்படி கிரயமே இல்லை, ஆனால் எப்படி கொடுக்க விரும்புகிறாரு? மலிவா கொடுக்க விரும்புகிறாரு. அது என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கிரயம் செய்ய அவசியம் இல்லை, கடினமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? எனக்கு தேவையான உதவியை தேவையான நேரத்தில் இலவசமாக மலிவாக கிரயமே இல்லாமல் கொடுப்பதுக்கு பெயர் தான் சகாயம். அப்படிப்பட்ட சகாயத்தை தான் கர்த்தர் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆமே. பக்கத்தை கைப்பிடிச்சோம். உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ண தீர்மானிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? என்ன செய்ய தீர்மானிச்சிட்டாரு? சகாயம்னா என்ன? எளிமையான முறையில், மலிவான முறையில். 2 வார்த்தை பிடிச்சிக்கோங்க. எளிமையான முறையில், மலிவான முறையில். ஆமே. அந்த எளிமையாக இருக்கும், மலிவாக இருக்கும். அது என்னவே கிடையாது, சிரமமே கிடையாது, கிரமமும் கிடையாது, கிரயமும் கிடையாது, சிரமமும் கிடையாது. என்ன கிடையாது? கிரமமும் கிடையாது, கிரயமும் கிடையாது, சிரமமும் கிடையாது. மலிவா எளிமையா. அதுக்கு பேர் என்னது? சகாயம். அதை தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். ஸோ இப்படிப்பட்ட அந்த மலிவான முறையில், இல்லை எளிமையான முறையில், இலவசமாகவே நமக்கு தேவன் செய்வதற்கு விரும்புவாரானால் இது யாருக்கு தான் தேவன் செய்ய விரும்புகிறார்? இது எல்லாரையும் பார்த்து என்ன செய்யல, இது சொல்லவில்லை. இது எல்லாரையும் பார்த்து என்ன செய்யல, சொல்லவில்லை. மாறாக மேல அழகா ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? 8வது வசனம் திரும்ப எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? 8வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. இப்ப யாக்கோபும் யார் தான்? இஸ்ரவேலும் யார் தான்? ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆமே. இந்த தெரிந்து கொண்டப்பட்ட யாக்கோபையும் இஸ்ரவேலையும் பார்த்து என்ன சொல்றாரு? என் ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்து சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன். அப்ப யாருக்கு சகாயம் பண்ண விரும்புறார்? ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா இந்த சகாயம் நமக்கு கிடைக்கும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நீங்க சிரமப்பட வேண்டாம், கிரமப்பட வேண்டாம், சகாயமா கிடைக்கும், மலிவா கிடைக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் யாராக இருக்கணும்? ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருக்கணும். ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கணும். ஆபிரகாமின் சந்ததியாக காட்டுறதில்லை, ஆபிரகாமின் சந்ததியாக வாழணும். அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் எனக்கு தேவையான உதவிகளை நான் கேட்காமலேயே எளிமையான முறையில், மலிவான முறையில், கிரயம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் எனக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே. ஆமே. வேகமாக பேச ஒன்றும் புரியலையா? நான் புரியுற மாதிரி தான் பேசுறேன்னா சரி. ஏன்னா இந்த கொஞ்சம் நிதானம் பேச நினைக்கிறேன், ஆனால் முடியறதில்ல. என்ன செய்ய? சரி, அப்போ புரிஞ்சுக்க. என்னது? எனக்கு தேவையான உதவியை சிரமமே இல்லாமல், கிரயமும் இல்லாமல், என்ன இல்லாமல், சிரமமும் கிடையாது, கிரயமும் கிடையாது இல்லையா? கஷ்டப்பட வேண்டியதும் கிடையாது, அதுக்கு கிரயம் கொடுக்க வேண்டியதும் கிடையாது. எப்படி செய்ய விரும்புகிறார்?
மலிவா செய்ய விரும்புகிறார், எளிமையா செய்ய விரும்புகிறார். ஆமென். அப்ப இந்த எளிமையான உதவி மலிவான முறையில் எனக்கு கிடைக்கிறேன்னா நான் ஒன்றை செஞ்சனா போதும். என்ன செஞ்சா போதும்? ஆபிரகாமின் சந்ததியாய் வாழ்ந்து விட்டால் போதும். அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். அப்ப எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் இல்லை. யாருக்கு தான் இந்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமின் சந்ததியா காட்டுகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை, ஆபிரகாமின் சந்ததியா வாழ்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அப்ப ஆபிரகாமின் சந்ததினா யாரு? இதான் இந்த வருஷம் முழுசும் பார்க்க போறோம். ஆமென். ஆபிரகாமின் சந்ததினா யார்? இந்த ஆபிரகாமின் சந்ததி எப்படி எல்லாம் இருக்கும்? அப்படி இருந்தாதான் நம்ம யாரு? ஆபிரகாம் முற்பிதாக்களின் தேவனை நான் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுவதனால நம்ம யாரா மாற முடியாது? நம்ம ஆபிரகாமின் சந்ததியா மாற முடியாது இல்லையா? நாங்கள் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிடுறதுனால நம்ம யாரா மாற முடியாது? இயேசுவின் பிள்ளையை மாற முடியாதுன்னு இயேசுவே சொல்றார். நான் சொல்லல, இயேசுவே சொல்றார். யோவான் 10 அதிகாரம் 26 27 பாருங்க. யோவான் 10 அதிகாரம் 26 27 பாருங்க. இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் சொல்ல, இயேசு என்ன சொல்றார் பாருங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் என்றார் இல்லையா? நீங்க மந்தையின் ஆடுகள் இல்லைன்னுட்டார். அப்படித்தானே? நீங்க என் மந்தையின் ஆடுகளா இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், பிதா எங்களுக்கு தேவன், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இல்லைன்னு சொல்றார். ஆனா நாம என்ன சொல்றோம்? நாங்க உங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லுகிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்க என் மந்தையின் ஆடுகளா இல்ல. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? என் ஆடுகள் இப்ப ரெண்டா பிரிச்சுட்டார் இல்லையா? ஒன்னு என்ன? ஏன் ஆடு, இன்னொன்னு என்ன? ஏன் ஆடு இல்ல இல்லையா? இதான் அந்த 10 அதிகாரத்திலே முதல் பகுதியில் பார்க்கிறோம். அவர் அந்த மந்தையை மேய்க்கிற காக்கிறவன் அந்த மந்தையை காவல் காத்து கொண்டிருக்கிறான். ஒன்னுல இருந்து வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியா பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்க. இதோட முடிச்சுட்டு இருந்தா யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எது? ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு. இதோட முடிச்சுட்டா ப்ராப்ளமே இல்லை. ஆனா அடுத்ததான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? அப்ப மற்ற ஆடுகள்லாம் அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு இல்லையா? பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகள் வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை அடிக்கடி சொல்றார் இல்லையா? என்னுடைய ஆடு, தன்னுடைய ஆடு, என்னுடைய ஆடு அடிக்கடி சொல்றார் இல்லையா? அப்ப என்ன செய்யறாரு? அவருடைய ஆடும் அங்கே இருக்குது, அப்படி அல்லாத ஆடுகளும் இருக்குது. ஆனா தொழுவத்துல எல்லாம் இப்படிதான் இருக்குது, ஒரே சேமா தான் இருக்குது. எல்லா ஆடுகளும் என்னதான் சொல்லுது? நாங்க இவர் தான் எங்களுடைய மேய்ப்பனை சொல்லுது. ஆனா மேய்ப்பன் சொல்றாரு தன்னுடைய ஆடுகளை மட்டும் என்ன செய்யறாரு? வெளியே பிழைக்கூட்டு போயிட்டே இருக்கிறார் இல்லையா? அப்ப மற்ற ஆடுகள் எல்லாம் அப்ப என்ன நினைச்சிருக்க? அந்த ஆடுகள்லாம் மேய்ப்பன் வருவாரு, மேய்ப்பன் வருவாரு, மேய்ப்பன் வருவாரு. எப்ப வருவாரு? 10 மணி போயிடுச்சு, 11 மணி போயிடுச்சு, 12 மணி போயிடுச்சு, 1 மணி போயிடுச்சு. இன்னும் எதை கொண்டு போகவே இல்லை, மேய்ச்சலுக்கு கொண்டு போகவே இல்லை இல்லையா? மேய்ச்சலுக்கும் கொண்டு போகல, தண்ணிக்கும் கொண்டு போகல. ஆனா இருக்கிறது என்ன பண்ணிருக்குது? ஏன் ஆடு, எங்க இவருடைய ஆடு, எங்க மேய்ப்பன் வருவா, எங்க மேய்ப்பன் வருவா, எங்க மேய்ப்பன் வருவா. அதான் பின்னாடி சொல்றாரு என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு. இப்ப நாங்க போகல, ஆனா புரிஞ்சுக்க என்னது? அவருடைய ஆடுகளும் அங்க உண்டு, அப்படி அல்லாத ஆடுகளும் உண்டு. அத போல ஆபிரகாமின் சந்ததினா ஆபிரகாமின் சந்ததியை வாழ்கிறவர்களும் உண்டு, ஆபிரகாம் சந்ததியை காட்டுகிறவர்களும் உண்டு. ஆபிரகாம் சந்ததியை காட்டுகிறவர்களுக்கு சகாயம் கிடையாது, ஆபிரகாமுடைய சந்ததியை வாழ்கிறவர்களுக்கு தான் சகாயம் கிடைக்கும். ஆமென். அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டா போதும்? எனக்கு தேவையான உதவிக்கு நான் கிரயம் கொடுக்க வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனா என்ன செஞ்சாகணும்? நான் ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்துட்டா போதும். அப்ப ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்தாதான் எனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் மலிவா கிடைக்கும், எளிமையா கிடைக்கும்.
அப்போ அந்த உதவி வேணும்னா நான் யாரை மாறி இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்து விட வேண்டும். இப்போ ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியா வாழ்கிறவர்களா? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் வாழ்கிறவர்களா அப்படின்னா இப்போ ஆண்டவரை இயேசுவையே கேட்போம். என்ன கேட்போம்? யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினீங்கன்னா ஆண்டவரை இயேசு சொல்லுகிற காரியத்தையே நம்ம கவனிச்சு பார்க்கலாம். என்ன கவனிச்சு பார்க்கலாம் அப்படின்னா 39வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆபிரகாம் சந்ததி என்னன்னு சொல்றாரு, ஆபிரகாம் சந்ததி எப்படி இருப்பாங்கன்னு இயேசு சொல்றது. இது ஆபிரகாம் சொல்லல, மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்லல, நிருபத்தை எழுதின அப்போஸ்தலர்கள் சொல்லல. யார் சொல்ற வார்த்தை? இயேசு நேரடியா சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். என்ன சொல்றாங்க? பரிசேயரும் வேதபாரகரும் என்ன சொல்றாங்க? ஆபிரகாம் தான் எங்க அப்பா, நாங்கெல்லாம் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது உண்மைதானே அப்படின்னா இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளை நடப்பிப்பீங்களேன்னு சொல்றார். சொல்றது யாரு? இயேசு. என்ன சொல்றாரு? நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னா ஆபிரகாமுக்குள்ள என்னென்ன சுபாவம் இருந்துச்சோ, ஆபிரகாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ அதை போல நீங்க என்ன செய்யணும்? நீங்க நடக்கணும் இல்லையா? உலகத்தை ஒரு பழமொழி, அப்பனுக்கு புள்ள தப்பாத பிறந்திருக்கிறான் இல்லையா? அப்ப அப்பன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் யார் இருப்பான்? பிள்ளை இருப்பான். அப்படித்தானே? அப்பா யார் இருப்பான்? அப்படிதான் யார் இருப்பான்? தாயை போல. அதோட நூலு போல வேணும், நூலுக்கு போக வேணும். இப்போ யாரை போல தான் பிள்ளை? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கிறான். தாயை போல. இப்ப விதவனை போட சொரம் முளைக்காது இல்லையா? என்ன விதை போட்டிருக்கிறாங்க அந்த விதை தான் என்ன செய்யும்? முளைக்கும் இல்லையா? இப்ப நான் எப்படி அப்படிதான் யாரு இருப்பாங்க? என் மனைவி எப்படி அப்படிதான் யாரு இருப்பாங்க? இருப்பாங்க இல்லையா? யாரை போல யாருக்கு வித்தியாசம் இருக்க முடியாது. ஒன்னு அப்பாவை போல இருக்கணும், இல்ல இந்த ரெண்டுல ஒரு போல தான் யாரு இருப்பாங்க? அப்ப நீங்க யாரும் எப்படி இருக்கணும்? இது அன்றாட வாழ்க்கை. இது ஒன்றும் புது சத்தியம் ஒன்று நான் சொல்லல. இது அன்றாட வாழ்க்கை இல்லையா? அம்மாவை போல பிள்ளை இருக்கும், அப்பாவை போலவும் பிள்ளை இருக்கும். பட் எப்படி இருக்கும்? ஏன் அப்படி வருக்குது? அந்த ரத்தம் தானே இங்க வந்திருக்குது இல்லையா? அந்த ரத்தம் தானே இங்க வந்திருக்குது. அப்ப இந்த ரத்தம் எப்படி இருக்குது அப்படிதான் என்ன செய்யணும்? இப்ப அதான் ஆண்டவர் சொல்ற. என்ன சொல்றா? எப்பா எங்க அப்பா ஆபிரகாம், எங்க அப்பா ஆபிரகாம், எங்க அப்பா ஆபிரகாம்னு சொல்றீங்க, நல்லது. ஆனா உங்க அப்பா ஆபிரகாம்னா ஆபிரகாமுக்குள்ள என்ன கிரியை இருந்துச்சோ அந்த கிரியை யாருக்குள்ள இருக்கணும்? உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க யாரு? நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்ப ஆபிரகாமுக்குள்ள என்னென்ன சுபாவம் இருந்துச்சோ அந்த சுபாவம் எல்லாம் நமக்குள்ள வந்தாதான் நம்ம யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த சந்ததிக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா சகாயம் பண்ண விரும்புகிறார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மட்டும் ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த வருஷத்துல கர்த்தருடைய உதவி இல்லாம போகவே போகாது. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எப்போ வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். மறுக்காம கொடுப்பாரு, மறைக்காம கொடுப்பார். ஆமே. அப்ப தேவன் தான் மலிவா கொடுக்கணும்னா இன்னைக்கு நான் யாரா மாறிடணும்? ஆபிரகாமுடைய சந்ததியா மாறிடணும். ஆமே. இப்ப ஆபிரகாம் சந்ததி எப்படி இருப்பா, இல்ல ஆபிரகாம் எப்படி இருந்தாருன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆபிரகாமுடைய சந்ததி நீங்க சொல்லிட்டார், நாங்க ஆபிரகாம் எங்க அப்பா ஆபிரகாம் சொல்லிக்கிறீங்க. ஆனா ஆபிரகாம் உங்களுக்கு என்னவே கிடையாது, சம்பந்தமே. சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, என் பிள்ளையா அப்படி இருக்குது, என் பிள்ளையா ஏன் நீ என் வயிற்றுலையா போறது அப்படி கேட்பீங்க தானே? யாரை பார்த்து? அப்படி ஏன் சார் கேட்குறோம்? நம்ம இருக்கிறதுக்கு அவங்க இருக்க டிஃப்ரெண்ட் என்ன கேட்குறோம்? இல்லை கேட்குறோம் கேட்கல. நான் அப்படி நிறைய கேட்குறேன். என்ன கேட்குறேன்? இல்லை என் பிள்ளைங்களா நீங்கள் அப்படி கேட்பேன். நான்லாம் இல்லை என் பிள்ளைங்களா, என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும், என்ன மாதிரி தானே இருக்கணும் இல்லையா? என்ன மாதிரி தான் கருப்பாக இருக்குன்னு சொல்ல, சரியா? அப்படி கிரி எப்படி இருக்கணும்? அப்படி அப்படி அதானே எப்படி இருக்கும்? ரைட்டு. நம்மளை போல பிள்ளை என்ன இருக்குது? தமிழில் உலகம் சொல்கிறான், தாய் 8 அடினா குட்டி 16 அடி. அப்படி எப்படி இருக்கும் ஆட்டுக்கு? ஆபா, வெரி குட். அப்படி இருக்கும் தானே? அப்படி இருக்குமா இருக்காதா?
தாய் 8 அடி, வயசான தாய் 8 அடி தாண்டுது, குட்டு 3 அடி தானே எப்படி இருக்கும்? தாய் எவ்வளோ தாண்டாங்க? 8 அடி. குட்டி எவ்வளோ தாண்டுது? 3 அடி. 3 அடி புரியுதானே? அடிக்கிற 3 அடி இல்லை, ஸ்கொயர் ஃபீட்டு 3 அடி. அப்படி 3 அடி வெட்டி வச்சு என்ன இருக்கும்? வயசான கிளவி நான் எப்படி தாண்டுறேன்? இவ்வளோ வேகமாக இருக்கல, நீ எப்படி இருக்கிற? அப்படி இருப்பாங்க தானே. பழைய காலத்து பாட்டியெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருப்பாங்க? பழைய காலத்து பாட்டிங்க, சரியா? புது பாட்டியை சொல்ல, பழைய காலத்து பாட்டியை சொல்கிறேன். அந்த பழைய காலத்தில் என்ன செய்வாங்க? 4 மணி தூக்கமே. இப்போ அவங்க பண்ணுறது புது பாட்டிக்கெல்லாம் தூக்கம் தெளிஞ்சு போயிட்டு பார்த்தீங்களா? இந்த கேள்வி சும்மா எங்கள் தூக்கத்தெல்லாம் கெடுக்குதுன்னு சொல்ல பார்த்தியா? ஏன்? அது பழகிடுச்சு இல்லையா? அப்படி என்ன ஆயிடுச்சு? அது அப்படியே ஊறிடுச்சு. அது என்ன செய்யவே முடியாது. நீ 4 மணிக்கு மேலே 1000 ரூபாய் கொடுக்கணும், தூங்கினா கூட தூங்காது. 4 மணிக்கு மேலே நீங்கள் 1000 ரூபாய் கையில் வச்சுக்கோ, என்ன பண்ணு, தூங்கு அப்படின்னு என்ன செய்யாது, தூங்கவே தூங்காது. ஏதோ ஒன்று எடுத்து அதை தெளிச்சு இதை தெளிச்சு சாணியை கரைச்சி தொடப்பத்தை எடுத்து அதை உருட்டி, இது கண்ணு தெரியுதோ தெரியலையோ ஆக மொத்தம் உருட்டிக்கிட்டே கிடக்கும் இல்லையா? அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுது? அப்பா நல்லா இருக்குது, அதுக்கு மேலே தோணதுக்கு நல்லா இல்லை. எந்த காட்டிக்கு? பழைய காலத்து பாட்டி. என்ன நம்ம விளங்கிக்கணும்? ஸோ நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென். அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறார்? சகாயம் பண்ண விரும்புகிறார் இல்லையா? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியை சொல்லிக்கிறதால என்ன வந்துடாது? உதவி வந்துடாது. இந்த வசனத்தை நான் பாக்கெட்ல எழுதி ஒட்டிக்கிறதால எனக்கு என்ன வந்துடாது? உதவி வந்துடாது. இந்த வசனத்தை எடுத்து நெத்தியில் ஒட்டிக்கிறதா எனக்கு என்ன வந்துடாது? எனக்கு சகாயம் வந்துடாது. எனக்கு உதவி வரணும்னா ஒன்று செய். இது யாருக்கு பார்த்து சொன்ன வார்த்தைனா ஆபிரகாமின் சந்ததிக்கு சொன்ன வார்த்தை, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை. அப்ப இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமா மாறணும்னா நான் யாரா மாறிடணும்? நான் ஆபிரகாமின் சந்ததியா நான் மாறிடணும். ஆபிரகாம் சந்ததி என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்குள்ள என்னென்ன கிரியை இருந்துச்சோ, ஆபிரகாம் எப்படியெல்லாம் நடந்தாரோ, ஆபிரகாம் எப்படியெல்லாம் பேசினாரோ, ஆபிரகாம் எப்படியெல்லாம் உடுத்தினாரோ, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப் டு பாட்டம் வரைக்கும் என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் நமக்குள்ள வந்தா நம்ம யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள். இதை இயேசுவும் சொல்றாரு, ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாம் பத்தி ஆண்டவரே சொல்றார் இல்லையா? யோவான் 10 சொன்னது யார் தான்? நீங்கள் மந்தையின் ஆடுகளை இல்லைன்னு சொன்னது யார் தான்? இயேசு தான் இல்லையா? அவர் தம்முடைய மந்தை ஆடுகளை பேச அழைச்சது யார் தான்? இயேசு தான். இப்போ அதே இயேசு தான் எங்க சொல்றாரு? இந்த ஏசாயா 41 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் சந்தையின் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றார். இங்க சொல்றது யார் தான்? இப்போ வேற ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். சொன்னது யாரு? ஆண்டவர். என்ன சொல்றா? ஆபிரகாமின் சந்ததினா இப்படிதான் இருப்பாங்க, ஏன் சந்ததினா இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? யோவான் 10 என்னுடைய சந்ததி எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? அது பண்ண விளக்கல. ரெண்டாவது என்ன? ஆபிரகாமின் சந்ததினா இப்படிதான். இப்போ ஏசாயா 40-41 என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் சந்ததினா இப்படிதான் இருப்பாங்கன்னு யோவான் 8 சொல்றாரு இல்லையா? யோவான் 10 என்ன சொல்றாரு? ஏன் சந்ததினா இப்படிதான். இதுக்கு மாறா என் பிள்ளை சொல்றதுனால என்ன கிடையாது? அர்த்தம் இல்லப்பா, பிரயோஜனம் இல்லப்பா, என் பிள்ளைய காட்டாதான், என் பிள்ளைய வாழ்ந்துருன்னு சொல்றார். என் பிள்ளையா இப்ப பிள்ளைய காட்டுறது ஒரு அனுபவம் இல்லையா? பிள்ளைய வாழ்றது. இளைய மகன் பிள்ளைய காட்டினானா தூரத்தில் போய் நிற்கும் போது வாழ்ந்தானா? இளைய மகன் தூரமா போய் நிற்கும் போது பிள்ளைய காட்டினானா வாழ்ந்தானா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளையா? ஒருத்தன் இளையவனா? இளையவன் இடத்த வாங்கி வெளியே போனானா? நான் சொன்ன தூரமா போனவன் காட்டினானா வாழ்ந்தானான்னு கேட்டேன். இந்த அப்பாவுக்கு இவன் புள்ளன்னு தூர தேசத்தில் போய் நிற்கும் போது காட்டினானா வாழ்ந்தானா? காட்டினான் இல்லையா? அவனை கேட்ட யாருடைய மகன்டா? இன்னாருடைய மகன் அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? நான் சொல்றேன், அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? இவர் வாழ்க்கை என்ன? ஒழுக்கமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இல்லையா? அவன் வாழ்க்கை என்ன? மூத்த மகன் சொல்றான், என்னது? உன் ஆஸ்திகளை என்ன செஞ்சு போயிட்டான், இப்படி துன்மார்க்கமா அழிச்சு போட்டான் என்றான் இல்லையா? இந்த அழிச்சது யார்? இல்ல அப்பா இல்ல தானே? இப்ப இவனை போல அப்பா அழிச்சிருந்தானக்கா இவனுக்கு சொத்து கிடைச்சிருக்குமா? அப்பா நல்லவராக தான் சொத்தை சேர்த்து வச்சாரு இல்லையா? இப்ப மகன் என்ன செஞ்சுட்டான்? அதை ஒண்ணு விடாம காலி பண்ணி வந்துட்டானா? கடைசி அவன் சாப்பாட்டுக்குள்ள வழி இல்லாமல் ஆக்கிட்டானா? இந்த சுபாவத்துக்கும் இளைய மகன் தூர போய் வாழ்ந்தான் இல்லையா? அந்த வாழ்க்கைக்கும் அப்பாவுக்கு சம்பந்தம் இருக்கா? இப்ப அவன் என்ன சொல்ல முடியும்? நான் யாருடைய பையன் கேட்டா சொல்லியிருப்பான். இப்ப தம்பி நீ யார் மகன் கேட்டானா சொல்லியிருப்பான். நான் இன்னாருடைய சோனுடைய மகன் சொல்லியிருப்பானா?
சொல்லியிருக்க மாட்டானா? ஆனால் அதெல்லாம் புத்தி தெரிஞ்ச பிறகு எங்கள் அப்பாட்ட போவேன், நான் எப்படி வாழ்வேன், ஒரு தாழ்மையாக வாழ்வேன், எங்கள் அப்பா கூட அடக்க ஒடுக்கமாக வாழ்வேன். அப்படி வந்தான் இல்லையா? இப்போ வாழ்றானா காட்டுறானா? இப்போ வாழ்றான், அப்போ அவன் காட்டுறான் இல்லையா? காட்டுறதுனால என்ன கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. என்ன யூஸு? நான் சொல்றேன், அப்படியே வெளியே நேம்போடு வச்சிருப்பான் இல்லையா, பேர் வச்சிருப்பான் இல்லையா, அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேர் பலகை வச்சிருப்பான்ல, என்ன பேர் வச்சிருப்பான், இன்னாருடைய மகன் அப்படி பேர் வச்சிருப்பான்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதே போல இந்த இளைய மகன் அப்பா போட்டு அப்படி பெருசா போட்டு வச்சுட்டு அப்படியே குட்டியூண்டா அப்படி சின்னசா இந்த ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரி மகன் போட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ அப்பாவை போட்ட பெருசா போட்டா என்ன, நீ சின்னசா போட்டா என்ன? அப்பாவுக்கு தேவை என்ன? என் போட்டவன் நீ போடாத கொடுவிடு, ஆனா என்ன, என் பிள்ளையா வாழ்ந்துரு, என் பிள்ளையா காட்டாத, என் பிள்ளையா வாழ். இன்னைக்கு தேவனுக்கு என்ன தேவை? காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா வாழதான் இன்னைக்கு ஆள் இல்லை. காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுவின் பிள்ளைய காட்டுறதுக்கு நிறைய பேர் உண்டு இல்லையா? இயேசுவின் பிள்ளைய வாழ்றதுக்கு தான் என்ன கிடையாதுன்னா இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? நீ ஆபரம் பிள்ளைய காட்டாத, ஆபரம் பிள்ளைய வாழ்ந்துருன்னு இயேசு சொல்றார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம யாரை வாழ ஆரம்பிக்கணும்? இந்த முதல் ஆராதனை தீர்மானம் எடுத்துடணும். என்ன தீர்மானம்? இனி ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை அத்தனை உள்ள என்ன பண்ணிடுவேன், எனக்குள்ள கொண்டு வந்துடும். அப்படியே சின்ன ஜோமனுங்க தகப்பனே துதி எல்லாம் அப்படியே ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவரே என்னென்ன சுபாவம் இருந்துச்சோ கர்த்தருக்கு சித்தமானால் 52 வாரம் கவனிக்க போகிறோம். இந்த 52 சுபாவங்களும் உங்களுடைய வருகை தாமதிக்கும் முன்னால் அப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள என்னென்ன சுபாவங்கள் இருந்துச்சோ, என்னென்ன கிரிகள் இருந்துச்சோ அத்தனை விதமான சுபாவங்களும் அத்தனை விதமான கிரியைகளையும் கர்த்தர் எங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துருங்கப்பா, எனக்குள்ள உருவாக்கிருங்கப்பா. நான் கடினமான விடாதீங்க ஆண்டவரே, என்னை எப்படியாச்சும் ஒன்று பண்ணி, என்னை எதையாவது ஒன்று பண்ணி, என்னை எப்படியோ ஒன்று நெருக்கி அந்த சுபாவத்தை எனக்குள்ள உருவாக்கிருங்க. ஜோமன் அப்படியே ஜோமன், நல்ல ஜோமன், அப்படியே ஜோமன், பாரத்தோடு செபி முதல் நாளே ஜோமன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாம் பிள்ளையை காட்ட வரல ஆண்டவரே, நாங்கள் காட்சிக்கு வரல ஆண்டவரே, நாங்கள் வாழ வந்திருக்கிறோம். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை எங்க வாழ்க்கையில இந்த முதல் வாரத்திலிருந்தே நாங்க வாழ அர்ப்பணிக்கிறோம், நாங்க வாழ ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்க வாழணும் ஆண்டவரே. அந்த சகாயத்தை நாங்க பெற்றுக்கொள்ளதான் ஆகணும் ஆண்டவரே. அந்த சகாயம் எங்களுக்கு கிடைச்சதான் ஆகணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவள கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரா மாறிடணும்? ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்துடணும். ஆமென். ஆபிரகாம் சந்ததியா காட்ட வேண்டாம், ஆபிரகாம் சந்ததி என்ன பண்ணணும்? வாழ்ந்து. இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்னு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அந்த 40வது வசனத்துல ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னு அந்த 40வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அது முதல் 2 வாசிக்கிறீங்களா? 39 வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்திருப்பீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை அப்ப கொலை பண்ணி தானே பகை நடத்தலாம் இல்லையா? இப்ப என்ன ஆபரகங்கள் என்ன கிரியை இல்லை, உங்களுக்குள்ள என்ன கிரியை இருக்குன்றாரு? பிதா எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்ன, நீங்க என்ன செய்யறீங்க? என்ன பகைக்கிறீங்க. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல? எப்படி செய்யல? சொன்னவனுக்கு மேல கோவப்படல. இன்னைக்கு நமக்கு ஒரு சொல்றாங்க அப்படின்னா சொல்றவர்களுக்கு மேல நமக்கு என்ன வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? 3 கதை சொல்றேன். அப்படி வராமல் தான் என்ன நடக்குன்னு ஒரு கதை சொல்றேன். நீங்க நம்ம சொல்லுவாங்களா? உங்களுக்கும் சொல்றாங்க, எங்களுக்கும் சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கும் சொல்றாங்க, எங்களுக்கும் சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கும் சொல்றாங்க, எங்களுக்கும் சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன? பேசுற வசனம் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யாருக்கு அது பொருந்தும்? பேசுறவனுக்கும் பொருந்தும், கேட்கிறவனுக்கு பொருந்தும். வேதம் ஒண்ணுதான் இல்லையா? பேசுறவனுக்கு தனி சப்ஜெக்ட் கிடையாது, கேட்கிறவனுக்கு தனி சப்ஜெக்ட் கிடையாது. பேசுறவனுக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், கேட்கிறவனுக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நான் என்ன சொன்னாலும்
ஆபிரகாம் என்ன செய்யல? என் மேல கோபத்து வரல. நான் என்ன சொன்னா ஆபிரகாம் என்ன செய்யல? என் மேல கோபத்து வரல. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? இப்ப பிதா எனக்கு சொன்னதை நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு சொன்னா இப்ப அதான சொல்றாரு. இந்த விஷயத்துல ரெண்டு விஷயத்த சொல்றார். ஒன்னு என்ன சொல்றார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ரெண்டாவது சொல்றாரு என்ன சொல்றாரு? கீழே சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே. 6ஆம் அதிகாரத்தில் திருப்பந்தி பற்றி பேச ஆரம்பிச்சு அப்படி பேசின்னு வர்றாரு இல்லையா? 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் திருப்பந்தியில் ஆரம்பிச்சு என்ன செய்யறாரு? தொடர்ந்து பேசின்னு வர்றார். இப்போ பேச என்ன சொல்றாரு? பிதா எனக்கு போதிச்சதே அல்லாமல் வேற ஒன்றை என்ன செய்யல நான் உங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாரு? 28 வாசிக்க பார்க்கலாம். 28 8:28. இயேசு அவர்களை நோக்கி பின்பு நானே அவர் என்றும் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். எப்ப தெரியும்? இப்போ உனக்கு தெரியாது. என்ன சிலுவையில் அடிச்சிருவீங்கல்ல, நான் 3 நாள் என்ன பண்ணிடுவேன்? இல்லை சிலுவையில் அறைவீங்க, சிலுவையில் மறிச்சிருவேன், ஜீவனை பெற்றுவேன். ஆனால் 3ஆம் நாள் என்ன பண்ணிடுவேன்? உயிரோடு இருந்து நான் மேலே போயிடுவேன். நான் போன பிறகுதான் உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழல் அருமை எப்போ தெரியும் தெரியுமா? வெயிலுக்கு போகாத வரைக்கும் நிழலுடைய அருமை தெரியாது. எப்போ தெரியும்? வெயிலுக்கு போன பிறகுதான் நிழலுடைய அருமை தெரியும். அப்பா அம்மாவை பற்றி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றாவுடைய அருமை தெரியாது. எது வரைக்கும்? அப்பாவும் அம்மாவும் வயசாகி ஒன்றுத்துக்குமே உதவல்னா கூட அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை நமக்கு என்ன தெரியாது? நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சின்சியரா ஜோமன். எதுக்கு? அதுக்கு தான். சரியா? ரொம்ப சின்சியரா ஜோமன். எதுக்கு? இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் பேய கூட சமாளிச்சுக்குங்க. ஆனால் எது மட்டும் எதை பார்த்தா பிடிக்காது? அந்த வீட்டுக்கிற பாட்டியை பார்த்தா மட்டும் என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தீங்களா? இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கணுங்க. இல்லை சில பிள்ளைங்களை பிடிக்காது இல்லையா? ஆனால் அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு என்ன தெரியாது? அருமையே தெரியாது. சரியா? ஆனால் எப்போ தெரியும் தெரியுமா? அந்த பாட்டி இல்லைன்னும் போது தான் அந்த அருமையே தெரியும். இப்போ எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஒன்றா பெருசாக தெரியாது. ஆனால் எனக்கே ஊருக்கு போய்ட்றாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி அப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரே இவங்களை எங்கே விட்டுட்டு போகிறது, இவங்களை எங்கே விட்டுட்டு போகிறது, இவங்களை எங்கே விட்டுட்டு. அவங்க ஒன்றும் பெரிய மலையை சாதிக்கலை, வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன தேவை? பிள்ளைகளுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லையா? இப்போ யார் விட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் நான் பேக்கை தூக்கி நான் பாட்டுக்கு போயிடும், அவள் பேக்கு தான் அவள் பாட்டுக்கு போயிடுவா. அவங்க இருக்கிறான்னு என்ன செய்ய மாட்டோம்? பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஒன்று கண்டுக்க மாட்டோம். ஆனால் எப்போ வரும்? என்னைக்கு ஊருக்கு போயிடுறாங்க பார்த்தியா? இப்போ இவங்களை என்ன பண்ணிட்டு போகிறது? நீ லேட்டாக போகிறதா, நான் லேட்டாக போகிறதா? நீ பொறுமையாக போகிறதா, நான் பொறுமையாக போகிறதா? நீ போகிறதா, நான் போகிறதா? நீ நிற்கிறியா, நான் நிற்கிறியா? எதனால்? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அருமை தெரியாது இல்லையா? வெயிலுக்கு போகாத வரைக்கும் நிழலுடைய அருமை தெரியாது. நிழலுக்கு போன பிறகுதான் அந்த அருமை தெரியும். ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியவே தெரியாது. அந்த நபர் இல்லைன்ற பட்சத்தில் தான் அந்த அருமையே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த அருமையே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது, ஒன்றும் புரியாது. ஒரு நபருடைய அருமை எப்போ தெரியாது? இருக்கிற வரைக்கும் தெரியாது. அவங்க இல்லைன்ற பட்சத்தில் தான் அந்த அருமை என்ன, அந்த கஷ்டம் என்ன, அந்த வேதனை என்ன, அந்த துக்கம் என்ன, அந்த பாடுகள் என்ன, எவ்வளோ பெரிய ஒரு இடத்தை அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஒரு சேஃப்டியாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய வாசலாக இருந்தாங்கன்றது எப்போ தெரியாது தெரியுமா? அவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு அருமை தெரியாது அவ்வளோ சீக்கிரம் இல்லையா? சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் சத்தியத்தை சொன்னேன், நான் போன வரைக்கும் என்ன, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன தெரியாது. ஏசு அதே வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். என்ன வார்த்தை சொல்றாரு? பிதா கிட்ட எனக்கு போதிச்ச சத்தியத்தை என்ன செஞ்சேன்? உனக்கு நான் சொன்னேன் இல்லையா? பிதா எனக்கு போதிச்ச, பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு நான் சொன்னேனா? இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? நீங்கள் என்னை பகைக்கிறீர்கள் இல்லையா? அடுத்த எப்படி முடிக்கிறாரு?
ஆபிரகாம் இப்படி என்ன செய்யல அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் போன பிறகுதான் உங்களுக்கு அந்த அருமை, நான் இருக்கிற வரைக்கும் என்ன தெரியாது, அந்த அருமை தெரியாது, அந்த அருமை உனக்கு புரியாது. பட் நான் பறையேறி போயிடுவேன், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருப்பேன், இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருப்பேன் இல்லையா. மிஞ்சி மிஞ்சி போனா ஒருவேளை 1 வருஷம் போயிருந்தா 2.5 வருஷம் இருப்பேன், 2 வருஷம் போயிருந்தா 1.5 வருஷம் இருப்பேன், 3 வருஷம் போயிருந்தா 6 மாசம் இருப்பேன் இல்லையா. 3 வருஷமும் 3 மாசம் போயிட்டா எண்ணி 3 மாசம் இருப்பேன். இந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பிதா என்னவெல்லாம் சொல்ல நினைச்சிருக்கிறாரோ அத்தனை உங்களுக்கு என்ன செய்ய விரும்புறேன், நான் சொல்ல விரும்புறேன். ஆனா நான் சொல்லும்போது என்ன செய்யறேன், என்ன நீ பகைக்கிற, என் மேல கோபிக்கிற, அந்த பகையும் கோபம் எப்போ உனக்கு புரியும் தெரியுமா, இந்த 3.5 வருஷம் முடிஞ்ச உடனே நான் எங்க போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன், நான் உயிர் தந்து மேலே போயிடுவேன். நான் போன பிறகுதான் இதனுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அருமையை தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு ஆபிரகாம் என்ன செய்யலன்னு சொல்றாரு, சொல்றவனுக்கு மேல கோபப்படலைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா நம்ம என்ன வரக்கூடாது, ரீசனை சொல்றேன், 3 காரணத்தை சொல்றேன். அதுல அது ஏன் கோபத்துக்கு உண்டாக்குறோம், இந்த கோபத்தை உண்டாக்குவதற்கு என்ன காரணம், இந்த கோபப்படாம இருந்தா எப்படிப்பட்ட கருத்தை கத்த செய்ய விரும்புகிறா. அப்ப தேவன் ஒரு மனிதனோட ஒரு வார்த்தையை பேசுவது எதற்காக, ஒரு மனிதனோட கத்தர் பேசுவதே எதற்காக. பட் அது கோபம் யாருக்கு மேல வரணும், யாருக்கு மேல வருகிறது என்பதெல்லாம் விளக்கமா பேச முடியுமான்னு தெரியல, முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப ஆபிரகாமுடைய ஒரு சுபாவம் என்ன, தனக்கு என்ன சொன்னாலும் சொல்றவங்களுக்கு மேல என்ன வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் என்ன செய்யல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன், ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சேன், சத்தியத்தை சொன்னேன். ஆபிரகாம் என்ன செய்யல, என் மேல என்ன வரல, அவரு கோபம் வரல. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பகை அப்புறம் எப்படி ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்ற அப்படின்னு இயேசு யாரை பார்த்து கேட்கிறாரு, அந்த பரிசேயரை நியாயசாஸ்திரியை பார்த்து கேட்கிறார். ஆமென். அப்ப ஆபிரகாம் ஒரு சுபாவம் என்ன, தன்னோடு பேசுகிற நபரோடு கூட நமக்கு என்ன வரக்கூடாது, அது அப்பா அம்மா பேசலாம் இருக்கலாம், அப்பா அம்மாவும் இன்னைக்கு அம்மா, அதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொட்ட பிள்ளைகளுக்கு அம்மானக்க பயங்கர நேர் விரோதி பார்ப்பாங்க இல்லையா. ஏன் பார்ப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இது இப்படி தான் செய்யறதா, இது இப்படி தான் பண்றதா, நீ இப்படி தான் பண்றதா, போற வீட்டில் இப்படி தான் செய்வியா, அவன் என்னெல்லாம் கேட்பான், ஒரு பொட்டப்பள்ளி இப்படி தான் பண்றதா, ஒரு பொட்டப்பள்ளி இப்படி தான் பண்றதா, இது யார் தான் சொல்லிட்டே இருப்பா. எந்த அப்படம் வந்து பொட்டப்பள்ளி இப்படி தான் செய்யறதா கேட்பாங்களா, அதுக்கு பொட்டப்பள்ளிக்கு செல்லம் இல்லையா, தூக்கி தலையில் வச்சு உட்காந்து நிற்பாங்க. யாரு, அது அம்மா பார்த்தா அப்படியே வெந்து வேகம் பார்த்தீங்களா, வெந்த பொருளை வேல் பாய்ச்ச மாதிரி இருக்கும் பார்த்தியா, சும்மா செல்லம் கொடுத்து என்ன பண்ற, இந்த பிள்ளைய நீ தான் கெடுக்கிற அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொன்னா, பொட்ட பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொன்னா யாரை பிடிக்காது, அதனால தான் அப்பனை பிடிக்க ஒரே பக்கம் அது ஒன்று தான். எது, அப்பனை என்ன சொல்லவே மாட்டான், அறிவுரை சொல்லவே மாட்டான். ரெண்டாவது என்ன கேட்கும் போது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருமா இல்லையா. இது 2 நாள் தான் அப்பனை பிடிக்கிறதுக்கு, அப்பன் நல்லவனு பிடிக்கிறது இல்லை, அப்ப ரொம்ப நல்லவர் தங்கம் செல்லம் அப்படி பிடிக்கிறது இல்லை. என்னது கேட்டா அப்பாது வேணும்னா தலையை அடமான வச்சு வாங்கி கொடுத்துவார் இல்லையா, கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்துவார் இல்லையா. நடக்குதா இல்லையா. ஆனா ரெண்டாவது என்ன, எந்த அறிவுரையுமே பொட்ட பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்றது யார் தான், அம்மா தான் இல்லையா. ஆனால் யாரை பார்த்து பிடிக்காது, அம்மா பார்த்தாலே என்ன பழக்கம், பேயை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா, தாயை பார்க்க மாட்டாங்க, பூரா பேயை பார்ப்பாங்க இல்லையா. ஏன் காலம் தொடப்பையிடுறத கூட்டாத பாத்துறதை அதில் ஒரு சொல்ல இப்படி தான் செய்யறதா, அப்படி தான் செய்யறதா, அப்படி தான் செய்யறதா, செய்யறதையும் விடுறதில்ல, செய்யலனாலும் சண்டை, செஞ்சாலும் இது இப்படி தான் செய்யறதா, அப்படி தான் செய்யறதா கேட்டுனே இருப்பாங்க இல்லையா. அதனால யாரை பார்த்து பிடிக்காது, அம்மாவை பார்த்து என்ன செய்வாது. பின்னாடி ரொம்ப செல்ல மக்கள் இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு, எங்கள் அம்மா ரொம்ப உயிர் அப்படியா இருந்தால் தோத்துறோம், அப்படி இருங்க, தப்பு இல்லை இல்லையா, பாவல தப்பு இல்லை, இருங்க அப்படி இருங்க. அப்போ என்ன செய்ய முடியாது, சொல்றவர்களுக்கு மேலே என்ன வரக்கூடாது, அது அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், சபையில் இருக்கிறவங்க சொல்லலாம், ஊழியக்காரங்க சொல்லலாம், இனி யார் வேணாலும் சொல்லலாம். எனக்கு என்ன வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. கோபம் வர பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் என்ன வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. சரியா, கேளுங்க ஏன் கோபம் வரக்கூடாது, அவளை கேளுங்க ஏன் கோபம் வரக்கூடாது. 2 காரணத்தினால கோபம் வரக்கூடாது. சரியா, 2 காரணத்தினால என்ன வரக்கூடாது. சரி, ஒரு மனுஷன் பேசுறானா, ஒன்று அவன் தேவனால ஏவப்பட்டு பேசுவான், மற்றொன்று பிசாசினால தூண்டப்பட்டு பேசுவான் இல்லையா. ஒரு மனுஷன் பேசுறானா 2ல் ஒன்று என்ன,
ஒன்று அவனை தேவன் ஏவி என்ன செய்யணும்? பேசணுமா? ஒரு மனுஷன், நான் சொல்ல எந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கூட ரட்சிக்கப்பட எந்த மனுஷன் கேட்டுங்க, எந்த மனுஷன் எப்படி பேச முடியாதுன்னா தானா பேச முடியாது. தானா பேச முடியும். ஒன்று அவர்கள் தேவனால ஏவப்பட்டு பேசணும், இல்ல பிசாசினால தூண்டப்பட்டு பேசணும். இது ரெண்டு தானே செய்யும். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை, இப்ப அடுத்த வசனம் சேர்த்து கடகட பிரிச்சு வாசிக்க கூடாது, கடகடன் வாசிக்கணும். அப்படியே தாவீது யோவா பையன் ஜனதை சேவகரை நோக்கி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரா? இப்ப இது வரைக்கும் தாவீது என்ன செய்யல? அவர் பாட சைலண்டா இருந்தாரா? சாத்தான் தாவீதை தேவுகிற வரைக்கும் தாவீது என்ன செய்வே இல்லை, எதை பத்தியுமே பேசல. எப்படி இருந்தாரு? சைலண்டா அமைதியா இருந்தாரா? இப்ப சாத்தான் பேசணும் தூண்டுறானா? இப்ப தூண்டவன் என்ன செய்ய? அப்படியே, அப்படித்தானே? ரெண்டாவது எப்படி ஆரம்பிக்குது? எப்படியே? அப்படியேனா எப்படியே? சாத்தான் அவனுக்கு ஏவினபடியே, அப்படித்தானே? சாத்தான் தாவீதை ஏவினபடியே. இப்ப பேசுறாரா? அவர் என்ன பேசறது போட்டுடுங்க. இப்ப எதை வச்சு பேசுறாரு? தானா பேசுறாரா? சாத்தான் ஏவி பேசுறாரா? சாத்தான் ஏவி தான் பேசுறாரா? மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26 28 பாருங்க. 20 இருந்து பாருங்க, 20 இருந்து 21 இருந்து 20. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு எழுந்திருக்க வேண்டும் என்று. இப்ப இது யார் ஏவி சொல்றாரு? சரி, இங்க கை வச்சுக்கோங்க. அப்படி 8:28 படிங்க. இங்க கை வச்சுக்கோங்க. இது விளங்கறது 8:28 படிங்க. யோவான் 8:28. யோவான் 8:28. இயேசு என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு. இப்ப இயேசு யார்? எதை வச்சு போதிக்கிறாரு? இப்ப இயேசு தானா பேசுறாரா? பிதா சொன்னதை சொல்றாரா? பிதா சொன்னது. அதான் என்ன சொல்றாங்க? இது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் பாடுபடவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பவும் அவர்களுக்கு சொல்ல. இப்ப இது யார் சொல்றாரு? இயேசு தானா சொல்றாரா? பிதா சொல்லி சொல்றாரா? இப்போ தாவீது ஏவனார் இல்லையா, ஜனங்களை கூப்பிட்டார்ல. இப்ப தாவீது சொன்னாரா? சாத்தான் சொல்லி சொன்னாரா? இப்போ ஒரு மனுஷன் எப்படி செயல்பட முடியாது? தானா செயல்பட முடியாது. சரியா? இதில் ஏற்கனவே ஆதிகாகம் 3ஆம் அதிகாரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டேன். நம்ம மண்ணு, இது மண் என்ன செய்யாது? தானா இயங்காது. இது மண்ணு தானா இயங்காது. ஒன்று பிசாசு இயக்கணும், இல்லைன்னா தேவன் இயக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பேசிட்டேன். இப்போ நான் பேசுறதுக்கு நேரம் இல்லை, இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்டும் இல்லை. இப்போ தேவன் எப்படி பேசுகிறார்? இயேசு எப்படி பேசினார்? பிதாவினால் ஏவப்பட்டு பேசினார். தாவீது எப்படி பேசினார்? சாத்தானால ஏவப்பட்டு பேசினார், இல்லையா? இப்போ நம்மகிட்ட ஒரு ஆள் பேசுறாங்கன்னா ஒன்று யாரால் ஏவப்பட்டு பேசணும்? தேவனால ஏவப்பட்டு பேசணும், இல்லையா? இல்ல சாத்தானால ஏவப்பட்டு பேசணும், இல்லையா? இப்ப ஏன் ஒரு மனுஷன் மேல கோபம் வரக்கூடாது? அதான் சொல்ல வரேன். ஒண்ணு தேவன் பேசணும், இல்ல சாத்தான் பேசணும், இல்லையா? இப்ப யார் மேல தான் கோபம் வரும்? சரி, விளங்குற மாதிரி சொல்லட்டுமா? இல்ல விளங்குற மாதிரி பேசட்டுமா? சரி, வீட்டில் மாமியார் மருமக மக 3 பேர் இருப்பாங்களா? மாமியார் மகன் மருமக 3 பேர் இருப்பாங்களா? இப்போ மாமியார் வந்துட்டு மருமகளை அடிக்கணும். என்ன பண்ணணும்? மாமியார் அடிக்க முடியாது. மாமியார் அடிச்சாக்க மாமியார் போட்டு மேய்ச்சிருவாங்க இல்லையா? அடிக்க முடியாது. இப்போ என்ன செய்யணும்? மகனை வச்சு அடிக்கணும். அடிக்கணுமா? நடக்குமா? இப்போ மகனை வச்சு அடிக்கணும். என்ன வழி?
மகன் நேரம் வந்த உடனே மருமகளை பற்றி என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை, நீ யாரும் அப்படி இல்லை, நீ கோச்சிக்கூடாது சரியா? மருமகளை பற்றி என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை மகன் கிட்ட சொன்னான். மகனுக்கு என்ன ஆகும்? அவன் ஏற்கனவே 110 வருவான் இல்லையா? வருவானா? அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆயிட்டே இருக்கும்? அப்படியே 300, 400, 450, 500 வரைக்கும் போகுமா? இப்போ போய் பலர் இழுப்பானா? இப்போ மருமகளுக்கு கோபம் வீட்டுக்காரன் மேலேயா மாமியார் மேலேயா? கரெக்டா சொல்லுங்க. ஏன் இந்த அடி விழுறதுக்கு காரணமே யார் தான்? இதே போல மருமகளும் இதே போல. இப்ப அம்மாவை திட்டணும், என்ன வழி? இல்லை, நான் விளங்குறதுக்காக சொல்கிறேன். யார் அப்படி இல்லை, நான் விளங்குறதுக்காக புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இல்லையா? இப்போ மாமியாரை பற்றி வீட்டுக்காரங்கிட்ட அப்படியே ஏற்றணும் இல்லையா? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாரும் அப்படி இல்லை, நீங்கள் யாரும் அப்படி கோச்சிக்காது சரியா? நீங்கள் இல்லை அப்படி ஏற்றி விடுவாங்களா? அப்படி ஏற்றி விட்டா அம்மாட்ட அப்படி மல்லிகை நிற்பானா? இப்போ அம்மா யாரை மேலே கோச்சிக்குவா? அவனுக்கு என்ன தெரியுது? அவன் மண்டையில் ஒன்றுமே இல்லை. எப்போ வந்து சரி இல்லையா? அப்போதான் மடியில் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? என்னதான் ஏற்றி விட்டாலும் தெரியல. இப்போ யார் தான் மாமியார் யாரை பற்றி தான் பேசுகிறா? இப்போ யார் மேலே கோபம் இல்லை? ஆக மொத்தம் வீட்டுக்கார மேலே கோபம் இல்லை, மருமக மாமியாருக்கும் மக மேலே கோபம் இல்லை. ஆக மொத்தம் யார் மேலே தான் கோபம்? இதுக்கு பின்னால் இந்த தூண்டுறது யாரு? இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. எது ஆவிக்குரிய வளர்ச்சி? ஒரு மனுஷன் பேசுறான்னா இவனுக்கு பின்னாடிக்கிறது பிசாசா, இவனுக்கு பின்னாடிக்கிறது தேவனா? இதை பார்க்குற பத்தியா? அதான் பவுல் கொரிந்தியர் சொல்லுவார், ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவிக்குரிய காரியத்தோடு என்ன செஞ்சு பார்க்கிறான்? சம்பந்தப்படுத்துவான். அப்ப என்ன பார்க்கணும்? ஒரு வார்த்தை வருதா, இதை நேரம் எங்கூட ஜாயின் பண்ணணும். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தணும். எதோட சம்பந்தப்படுத்தணும்? ஒரு காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோட என்ன செய்யணும்? சம்பந்தப்படுத்தணும். ஏன் சம்பந்தப்படுத்தணும்? ஒன்று, அவன் பிசாசினால் ஏவப்பட்டு பேசுறானா, இல்ல தேவனால் ஏவப்பட்டு பேசுகிறானா? இதை நிதானிக்கிற பத்தியா? இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இதை மட்டும் நிதானிச்சுட்டா ஒரு குடும்பத்திலும் எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? நீ ஏன் குடும்பத்தில் போராட்டம்? ஏன் கூட போன வாரம் சொல்லியிருந்தேன், ஒரு உலக ஆவி ஒரு மனுஷனை எப்படி பயன்படுத்தும்? பிசாசு பயன்படுத்துற விதம் வேறு, உலகம் பயன்படுத்துற விதம் வேறு, மாம்சம் பயன்படுத்துற விதம் வேறு. ஒரு மனுஷனை பிசாசும் உலகமும் மாம்சமும் இது மூணும் பயன்படுத்தும். மூணு பயன்படுத்த விதங்கள் வித்தியாசம். இது மூணும் ஒரு மனுஷனை பிசாசு பயன்படுத்த விதம் வித்தியாசம். பிசாசு என்ன செய்வேன் தெரியுமா? அவன் யாரையும் எடுக்க மாட்டான். இப்போ தாவீது கூட வந்தான் இல்லையா? ஏன்னா ஆளை வச்சா வந்தான், நேராக வந்தான், உள்ள போய் நேர்ந்துட்டான் இல்லையா? பிசாசு ஒரு மனுஷங்கிட்ட யாரையும் ஆளை வச்செல்லாம் வர மாட்டான், நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ். யாரு? பிசாசு. ஆனால் உலகம் என்ன செய்யும் தெரியுமா? அது நேரடியாக தாக்காது, இன்னொருவர் மூலமாக தான் என்ன செய்யும்? நமக்கு ஏற்படுத்தும். இன்னொருவர் மூலமாக தான் நம்மளை பயன்படுத்தும். ஆனால் மாம்சகத்தை பற்றியா? அவன் நம்மளையே பயன்படுத்தும். கிரிகள் வேற, வித்தியாசங்கள் விளக்கமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதனிட்ட பேசுறேன்னா யார் பேசுறது? ஒன்று தேவன் ஏவி பேசணும், இல்லை பிசாசு ஏவி. இப்போ பேசாம நம்ம எப்படி பார்க்கணும்? ஒன்று பிசாசு ஏவி பேசினா எனக்கு கோபம் யார் மேலே வரணும்? இப்போ மத்திய வாசி, அது கொஞ்சம் வாசிக்கல. இப்போ இன்னும் விளக்கமா புரிஞ்சிருப்பாருங்க, இன்னும் விளக்கமா புரிஞ்சிருப்பாருங்க. மத்திய 16 மத்திய 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் படவும் கொலையுண்டு மூன்றாம் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் இல்லையா? சரி, இப்ப இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒண்ணு, இவன் தேவனால் ஏவப்பட்டு பேசுறாரா பேதுரு, இல்ல சாத்தானால் ஏவப்பட்டு பேசுறாரா? தானே பார்க்கணும். இயேசு கரெக்டா கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சா? உடனே அடுத்த வசனம் சொல்றாரு, அவரோ திரும்பி பார்த்து. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டாரு?
இது யார் மூலமா அந்த வார்த்தை வருது என்ன பண்ணிட்டாரு? அப்போ ஒரு மனுஷனா நான் சொல்றேன், பேதுருவை எது ஏவுச்சு? சாத்தான். தாவீதை எது ஏவுச்சு? இப்ப தாவீதை ஏவன சத்ரு நம்மளை ஏவாதா? பேதுருவை ஏதன சத்ரு நம்மளை ஏவாதா? சரி, தாவீதாவது பழியேற்பட்டு பரிசுத்தம் அபிஷேகம் பெற்று போயிட்டார் இல்லையா? பேதுரு பேசுறாரு கூட தானே இருக்கிறார், அவர் பக்கமே தானே இருக்கிறாரு. இன்னும் சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து. பரலோகத்தை வெளிப்பாட பெற்றவர் யாரு? இந்த பேதுரு தானே. உடனே இயேசு என்ன சொன்னாரு? நீ பேதுருவா இருக்கிறாய், உண்மையில சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை என்ன செய்யாது. இப்பதானே சொன்னாரு. உள்ள மேற்கொண்டு உள்ள வந்துட்டானே. இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாடி போ. இப்ப இயேசு என்ன கண்டுபிடிச்சாரு? எனக்கு நேரா பேசுறது யாரு? யார் மேல கோபத்துக்கு வரல. அப்ப நம்ம என்ன வரக்கூடாது? நமக்கு நம்மிடம் பேசு, அது யாராவது இருக்கலாம். நம்மிடம் பேசக்கூடியவர்கள் ஒன்று ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கலாம், குடும்பத்தை சாராதவனா இருக்கலாம். நமக்கு என்ன தோணணும்? இந்த வார்த்தை வருதுன்னா இது யாரால் ஏவப்பட்டு பேசப்படுது? ஒண்ணு சாத்தானால் ஏவி பேசினா நம்ம யாரை கடிஞ்சுக்கணும்? சாத்தானா கடிஞ்சுக்கணும் இல்லையா? தேவனால் ஏவப்பட்டு பேசினா தேவனுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. ஒண்ணு சாத்தானை பார்க்கணும், இல்ல இயேசுவை பார்க்கணும். இதை ரெண்டையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது? இதான் இயேசுங்க விளக்குறார். என்ன விளக்குறா? இப்ப ஆபிரகாம் என்ன செய்யல? என்ன நான் சொன்ன சத்தியத்தை சொன்னேன். ஆபிரகாம் என்ன செய்யல? இப்படி ஆபிரகாம் செய்யல. எப்படி செய்யல? சொல்றவனுக்கு என்ன வரல? கோபத்துக்கு வரல. ஏன் கோபத்துக்கு வரல? ஆபிரகாம் புரிஞ்சார். ஒண்ணு ஆண்டவரால் ஏவப்பட்டு பேசணும், இல்ல பிசாசால் ஏவப்பட்டு பேசணும். இத ரெண்டு பேரை தாண்டி ஒரு மனிதன் தானே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்கடா. யார் புரிஞ்சுக்கிட்டா? அப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒண்ணு என்கிட்ட பேசுறது பிசாசால் ஏவப்பட்டு ஒரு நபர் பேசலாம், இல்ல தேவனால ஏவப்பட்டு தேவன் ஒரு மனிதனிடத்துல பேசலாம். இது ரெண்டு பேர் கூட தான் பேசுவார்னா இந்த ரெண்டு பேரும் என்ன வரணும்? ஒன்னு கோபம் தான் ஏசா மேல கோவிச்சுக்கோ, இல்ல கோபம் தான் பிசாசு மேல கோவிச்சுக்கோ. ரெண்டு பேரும் யார் மேல கோபம் வரக்கூடாது? வரக்கூடாதுல்ல. ஆனா ஏன் கோபிக்க வைக்கிறோம்? மூணு கதை சொல்றேன். மூணு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறவளுக்கு மேல நமக்கு என்ன உண்டாக்குறானா? கோபத்தை உண்டாக்குறான். மூணு விதமான காரியத்தை தடுப்பதற்காக, மூணு விதமான காரியத்தை தடுப்பதற்காக நம்மிடம் சொல்லுகளுக்கு மேல சாத்தான் என்ன செய்ய விரும்புறான்? சாத்தான் என்ன செய்ய விரும்புறான்? கோபப்பட விரும்புறான். அந்த சொல்றவங்க மேல கோபப்பட்டுட்டா மூணு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்னு ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். யெரொபெயாம் தூபம் காட்ட இதோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்ற ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற பலிபீடத்தின் மேலே பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளை உன்மேல் சுட்டெரிப்பான். சொல்றது யாரு? கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்றான். வாசிக்கலாம். அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொன்னான். இந்த பலிபீடம் வெடித்து சிதறும், சாம்பலா கொட்டப்படும் சொன்னான். இதுவே அடையாளம் என்று சொன்னா அப்படியே நடந்துச்சு. அடுத்த வசனம். தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையின்படி ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று உன் வளர்ச்சி நின்று போயிடும். சொல்றவனுக்கு மேல கோபப்பட்டுனா இப்ப யெரொபெயாம் கை என்ன ஆகி போச்சு? அப்படியே நின்றுடுச்சு. எப்படி நின்றுடும்? உன் வளர்ச்சி அதோட டோட்டல் ஸ்டாப் ஆயிடும். இப்ப சத்ரு என்ன தந்திரம் பண்றான்? நீ வளரக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? என்ன தந்திரம்? இப்ப நம்ம வளரணுமா? நம்ம பெருகணுமா? நம்ம உயரணுமா? ஆமாவா போமேவா? ஆமா. என்ன நம்ம வளரணுமா? நம்ம ஆஸ்வாதம் பண்ணணுமா? நம்ம உயரணுமா?
படிப்படியா வளர்ந்துட்டே இருக்கணுமா? என்ன வழி இதை தடுக்கணும்? என்ன வழி? சொல்றவனுக்கு மேல யெரொபெயாம் என்ன செஞ்சா? அப்படி நீட்டா பத்தியா அப்படியே நின்று போச்சு. என்ன நின்னுடும்? உன் வளர்ச்சி அதோட ஸ்டாப். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாதுன்னா நீ வளரவே முடியாது என்பது சத்துருடைய ஆழமான தந்திரம். சத்துருடைய ஆழமான தந்திரம். நீ என்ன செய்யக்கூடாது? அடுத்தபடிக்கு நீ வளரக்கூடாது. உன் ஆவிக்குரிய வளர்ச்சி வளரக்கூடாது, உன் பொருளாதார வளர்ச்சி வளரக்கூடாது, உன் குடும்பமும் வளரக்கூடாது. பட் என்ன செய்யக்கூடாது? நீ எந்த விதமான வளர்ச்சியும் பார்க்க கூடாது. அப்படியே நிறுத்து. என்ன வழி? சொல்றவனுக்கு மேல. இது யாருடைய தந்திரம்? சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த தந்திரத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் கண்டுபிடிச்சாதான் என்னுடைய அடுத்த வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும்? என் குடும்பத்தை நான் கொண்டு போக முடியும், என் பிள்ளைகளை நான் கொண்டு போக முடியும், என் பொருளாதாரத்தை நான் கொண்டு போக முடியும். பட் இந்த தந்திரத்தை நான் கண்டுபிடிக்காத வரைக்கும், இந்த தந்திரத்தை, எந்த தந்திரத்தை? எனக்கு நேரா ஒருவேளை நமக்கு பிடிச்ச மாதிரியும் பேசலாம், நமக்கு பிடிக்காத மாதிரியும் பேசலாம். நான் இன்னைக்கு காலை சொன்னேன், விரும்பின நேரத்தில் கத்த வர மாட்டார், பார்க்க வர மாட்டார். அவர் சொல்றத வருவார தவிர நம்ம வர்றத அவர் பார்க்க மாட்டார். இன்னைக்கு காலை பேசியிருக்கேன், நாளைக்கு போடுவாங்க, அதை கேளுங்க. நாளைக்கு அதை போடுவாங்க, கொஞ்சம் கேளுங்க. எப்படி கர்த்தருடைய விரும்புறா, கர்த்தருடைய விருப்பங்கள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய விருப்பங்கள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும். எந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பிரச்சனை மாறணும்னு சர்ச்சைக்கு வந்தோமோ அந்த பிரச்சனை இது வரைக்குமே மாறல. என்ன பிரச்சனை மாறணும்னு சொல்லி நம்ம எங்க வந்தோம்? நம்ம சர்ச்சை வந்து ஒரு நோக்கம் இருக்குல்ல, நம்ம சர்ச்சைக்கு வந்தது ஒரு நோக்கம் இருக்குமா? அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா? நம்ம சர்ச்சைக்கு வந்து நோக்கம் இருக்குதா? இது மாறணும் நம்ம சர்ச்சைக்கு வந்தோம். எனிபடி ஏதோ ஒன்று, எல்லாருக்கும் ஒரே இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொன்று இல்லையா? இப்போ நாங்கள் வந்தோன்னா எங்களுக்கு ஒன்று, நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை. எந்த நோக்கமே சர்ச்சைக்கு என்ன வந்தவங்க இருக்கிறீங்களா? சும்மா போயிட்டு வரேன், சும்மா நான் ரசிக்கப்படுறேன் அப்படி என்ன வந்தவங்க இருக்கிறீங்களா? இல்லை தானே? அப்போ நம்ம வந்தது ஒரு நோக்கம் இருக்குது தானே? சரி, இன்னைக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது தானே? நம்ம சர்ச்சைக்கு எதுக்கு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா? ஏன் நிறைவேறலன்னு இன்னைக்கு காலையில் பேசியிருக்கேன். அதை நாளைக்கு போடுவாங்க, கேளுங்க. நான் அதை பேச எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு பேச எனக்கு அது எனக்கு சப்ஜெக்டும் இல்லை. அப்போ என்ன நான் புரிஞ்சுக்கணும்? ஒரு சத்துருடைய ஆழமான தந்திரத்தை நான் விளங்கிக்கணும். சத்துருடைய ஆழமான இப்போ என்ன விஷயம்னா, இப்போ சொல்றத ஒன்று பிசாசுன்னு பார்த்தா கடிஞ்சிருச்சலாம் இல்லையா? இப்போ என்கிட்ட ஒன்று பேசுகிறாங்களா, இப்போ நான் எப்படி பார்க்கணும்? ஒன்று பிசாசால ஏவி பேசுகிறாங்களா இல்லை தேவனால ஏவி? இப்போ பிசாசு ஏவி பேசினா நான் என்ன செய்யணும்? அந்த பிசாசை கடிந்து கொண்டுட்டா அது விளையிடுமா? இப்போ என்ன எனக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை மறுபக்கம் தேவன் பேசினா நான் தேவன் என்ன செய்ய முடியாது? கடிஞ்சிக்க முடியாது. நான் என்ன செஞ்சு தான் ஆகணும்? ஓபே பண்ணி தான் ஆகணும். ஒன்று எதிர்த்து பிசாசை ஜெபித்து அதை துரத்திடு, இல்ல தேவன் சொல்றான்னு கேட்டா அதுக்கு ஓபே பண்ணிடு, கீழ்படிஞ்சிடு. ரெண்டு முடிஞ்சு போச்சா? இது ரெண்டு செஞ்சா என்ன நடக்கணும் கடைசியா சொல்றேன். இப்போ அவன் என்ன தந்திரம் பண்றான்? ஒன்று நீ பிசாசும் பார்க்க கூடாது, நீ மறுபக்க தேவனும். இப்போ யெரொபெயாம் சொன்னான தீர்க்கதரிசி யார் சொல்லி சொன்னா? தேவன் அனுப்பி சொன்னார். நீ போய் பெத்தேல்ல போயிட்டு இதை சொல்லுன்னு சொன்னார் இல்லையா? சொன்னது யாரு? தேவன் இல்லையா? இப்ப யெரொபெயாம் எப்படி பார்க்கணும்? ஒன்னு தேவனால் ஏவி பேசுறாரான்னு பார்த்தா, உனக்கு தேவன் தான் பேசுறான்னு தெரிஞ்சா ஒபே பண்ணிடு. இல்ல இது தேவன் பேசுற வார்த்தை இல்ல, இது யார் பேசுறது? பிசாசு பேசுறான்னா இயேசுவின் நாமத்தை கடிந்து கொண்டு முடிச்சிடு. நான் என்ன செய்யணும் இப்போ நான் என்ன செய்யணும்? ஒன்னு பிசாசை கடிந்து ஜெபிச்சு அதை துரத்திடு, இல்ல தேவ வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிரு. இதை ரெண்டுல ஒன்று செஞ்சுட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ் இல்லையா? அது என்ன சம்பவிக்கணும் கடைசியா சொல்றேன். ஆனா இப்ப பிசாசு என்ன செய்யறான்? ஒரு அழகான தந்திரம் பண்றான். என்ன தந்திரம் பண்றான்? நீ என்ன பண்ணவே கூடாது, எதிர்க்கவே நீ கூடாது. கண்டுபிடிச்சா எதிர்ப்ப. இப்ப நான் தான் இந்த மனுஷனை தூண்டி பேச வைக்கிறேன்றத நீ என்ன செய்யவே கூடாது. அப்ப என்ன பண்ணிடு? டைவர்ட் பண்ணிடு. இப்ப பேசுறது யாரு? இயேசு இல்லையா? இயேசு எதை பேசுறார்? பிதா அவளுக்கு என்ன பேசணும்னு நினைச்சா அதை பேசுறார். அது ஏன் பேசுற படிச்சே சொல்றேன்.
பிதா என்ன நோக்கத்தோட மனுஷனோட பேசுறன்றத கடைசியா சொல்றேன், சரியா? இப்ப பிதா பேசுறது, அதை யார் பேசுறார்? இயேசு பேசுறார். இப்ப ஜனங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஒண்ணு பிதா தான் பேசுறன்னா கீழ்ப்படி, இல்ல பிசாசு பேசுனா கடிச்சு ஜெபம். ரெண்டுல முடிஞ்சு போச்சா? இது யார் மேல கோபப்பட அவசியமே இல்லை, சொல்றவன கோபப்பட அவசியமே. இப்ப ஏன் இப்ப சொல்றவன கோபம் வருது நமக்கு? சத்துருடைய அழகான தந்திரம். என்ன தந்திரம்? உன் வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணணும். ஒன்னு பிசாச கடிச்சு ஜெபம் பண்ணிட்டானோ நீ வளர்ந்துருவ, இல்ல தேவன் சொல்றத கீழ்ப்படிஞ்சிட்டானோ நீ வளர்ந்துருவ. இது ரெண்டையும் ஸ்டாப் பண்ணது எப்படி? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றதுனால புரியுதுங்களா? நல்லா விளங்கிக்கோங்க. ஒன்னு நீ வளரணும், ஒன்னு பிசாசு நீ கண்டுபிடிச்சானோ வளர்ந்துருவ, இல்ல தேவன் தான் இதை சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் வளர்ந்துருவ. சத்துரு பார்த்தா நீ என்ன செய்யவே கூடாது, அப்படியே நீக்கணும். எப்படி? சபைக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, நீ எப்படி தான் இருக்கணும்? 15 வருஷம் ஆச்சு, எப்படி தான் இருக்கணும்? 20 வருஷம் ஆச்சு, எப்படி தான் இருக்கணும்? இந்த லெவல்ல விட்டு என்ன பண்ணவே கூடாது, மேல வளரவே. என்ன வழி? சொல்றவனுக்கு மேல கோபம் வந்துடுச்சுன்னா நம் வளர்ச்சி அதோட ஸ்டாப் ஆயிடும். இது சத்ருடைய அழகான தந்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தந்திரத்தை நம்ம உடைக்கணும். அப்படியே கை வைத்து ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமா, எங்க வளர்ச்சிக்கு விரோதமா, எங்க குடும்ப வளர்ச்சிக்கு விரோதமா சொல்லாத சத்ருவே, நீ எந்த விதத்துல தந்திரம் பண்ணாலும், எந்த ரூபத்துல தந்திரம் பண்ணாலும், உன் தந்திரத்தை எல்லாம் இந்த நாட்களை உடைச்சு ஜெபிக்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி எல்லா வாயை திறந்து ஜெபிங்க. எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை எல்லாம் ஜெபிங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், நாங்க வளர கூடாதபடிக்கு, எங்க குடும்பம் வளர கூடாதபடி, எங்க பிள்ளைகள் வளர கூடாதபடி, எங்க பொருளாதாரம் வளர கூடாதபடி, நீ எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த கோணத்தில், எந்தெந்த விதத்தில் நீ தந்திரமா செயல்பட்டாலும், தந்திரமா போராடினாலும், அத்தனை தந்திரத்தையும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உடைச்சு நாங்கள் நிர்மலமாக்குறோம். இன்னைக்கு உடைச்சு நாங்கள் நிர்மலமாக்குறோம். அந்த தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமம், முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரமேறிகளை பலத்த கிரியை செய்யட்டும். இந்த வருடத்தில் எங்க குடும்பம் வளரணும் ஆண்டவர், எங்க பிள்ளைகள் வளரணும் ஆண்டவர். ஜெபம் அப்படியே ஜெபம். இந்த வருஷத்துல நாங்க வளரணும் ஆண்டவர், எங்க குடும்பம் வளரணும் ஆண்டவர், எங்க பிள்ளைகள் வளரணும் ஆண்டவர், எங்க பொருளாதாரம் வளரணும் ஆண்டவர், நாங்க வளர்ச்சியை பார்க்கணும் ஆண்டவர், நாங்க வளர்ச்சியை பார்க்கணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நேரம் இந்த வருஷத்துல நீர் எங்களை கொண்டு போய் தான் ஆகணும், எங்களை கொண்டு போய் தான் ஆகணும். நாங்க வளர்ந்துதான் ஆகணும், நாங்க வளர்ச்சியை பார்த்து தான் ஆகணும். நாங்க கரளையாய் போன செடியை வாழ விரும்பல ஆண்டவர், நாங்க கரளையாய் போன செடியை வாழ விரும்பல ஆண்டவர். தன் காலத்தை தன் கனியை கொடுக்கிற இலையுதிர மரத்தை போல இருக்க விரும்புகிறோம். கர்த்தர் எங்களை வளர்த்து விட்டுடுங்க சுவாமி, கர்த்தரை வளர்த்து விட்டுடுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்பர் 2, ஒரு தந்திரம் என்ன? அந்த கோபம் என்ன செய்யும்? என் வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணிடும், என் வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணி. நம்பர் 2 இல்லாத பிரச்சனையை எனக்கு ஏற்படுத்தும். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது நிமித்தம் அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்ந்து தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இப்ப ஆசா ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றார். என்ன சொல்லி வராரு அப்படின்னா, எப்பா கொஞ்சம் முன்ன எத்தியோப்பியான் 10 லட்சம் பேர் வரும்போது நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு இல்ல, நான் என்ன செஞ்சேன்? அந்த எத்தியோப்பியன் திரும்ப பலன் கொள்ளாத அளவுக்கு அந்த எத்தியோப்பியனை அழிச்சு போட்டதானே. இப்படி எல்லாம் இவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிருக்கும் போது இந்த பாசா வந்து ஏதோ குறுக்க ஒரு சவுறு கட்டுறான்னு சொல்லிட்டு நீ யார்கிட்ட போயிட்ட? சீரியாவின் உதவியை நாடி போயிட்டியே. இது நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் என்ன செய்யுது? உன் மேல வர இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றார். எதை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச? ஆண்டவரை சார்ந்துகிட்ட இல்லையா? ஆண்டவரை சார்ந்துகிட்ட. இப்ப என்ன செஞ்ச? சீரியாவை சார்ந்துக்கிற இல்லையா? இது தப்புப்பான்னு யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? அந்த தீர்க்கதரிசி ஆசா ராஜா கிட்ட சொல்றாரா? 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லின்னு வருவார் இல்லையா? எத்தியோப்பியரும் இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் ஒப்பு கொடுத்தாரே.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விளங்க பண்ணும்படிக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவி செய்ய ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? சுத்திக்கினே இருக்கிறார். எதுக்கு? யார் என்கிட்ட கூப்பிடுவாங்க, என்கிட்ட உதவி செய்யலாம், யார்கிட்ட உதவி செய்யலாம், யாருக்கு உதவி செய்யலான்னு உட்காந்து என்ன செய்யறாரு? அப்படியே சுத்தின்னு வராரு இல்லையா? யார் என்ன கூப்பிடுவா, யார் என்ன நோக்கி ஜெபிப்பா, யார் என்ன கூப்பிடுறாங்க, யாருக்கு உதவி தேவைப்படுது, எப்போ உதவி தேவைப்படுது, என்ன உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன செய்யணும், நான் உதவி செய்யணும், நான் உதவி செய்யணும், நான் உதவி செய்யணும். அப்படி என்ன பண்றாரு? அப்படியே சுத்தின்னு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டுட்டு நீ எங்க பண்ணிக்கிற? சீரியாவின் உதவியை நாடுறது நியாயமா அப்படின்னு கேட்டாரா? கேட்டு சொன்னாரு, இது இப்படி செஞ்சதனால இது முதற்கொண்டு உனக்கு என்ன செய்ய வரும்? இனி யுத்தங்கள் உனக்கு ஏற்படும். இதுவரைக்கும் என்ன இல்ல? பிரச்சனையே இல்ல. இதுக்கு மேலதான் நீ பிரச்சனையை சந்திக்க போற. இது பிரச்சனை நீ சந்திக்க போற. இது சொன்ன உடனே அடுத்த வசனம், அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து. யார் மேல கோபம்? சொன்னது யாரு? இப்ப கோபம் யார் மேல வரணும்? உனக்கு கோபம் தான் ஆண்டவர் மேல கோபிக்கணும் இல்லையா? நீ யாரை கோபிக்க வேண்டாம். இந்த தீர்க்கதரிசி மேல கோபிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த தீர்க்கல கோபிச்ச பத்தியா நடக்கிற சம்பவம் என்ன? அடுத்த வசனம், அது நிமித்தம் ஆசா சினந்து கடும் கோபம் உண்டு அவனை தூக்கி ஜெயில போட்டான். அது அல்லாமலும் அடுத்த வசனம் நடவடிக்கை எல்லாம் யூதாவையும் சேர்த்த எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 38ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டது. இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனையை முதல் முறை ஆசா சந்திக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை ஆசா முதல் முறையா சந்திக்கிறார். ஏன் அவ என்ன சொன்னா? கத்தரை சார்ந்துக்கிட்டா உனக்கு பிரச்சனை இல்லப்பா, எல்லாத்தையும் கத்தை மாத்தி போறாரு. கத்தரை சார்ந்துக்கோ, கத்தரை பிடிச்சுக்கோ, கத்தரை பண்ணி ஜெபம் பண்ணு. அவர் என்ன செய்யறாரு? அவர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு உதவி செய்வதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? உனக்கு உதவி செய்ய என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படியே உலாவிக்கன்னு வராருப்பா. நீ ஏன் அவர் விட்டுட்டு மனுஷங்கிட்ட போய் நிற்கிற அப்படின்னு சொன்னா, இதனால உனக்கு என்ன வரப்போகுது? யுத்தம் உனக்கு வரப்போது சொன்ன உடனே கட்டுமையா கோபம் அடைஞ்சு சின்னம் அடைந்து அவனை தூக்கி செயல போட்டான். அவனுக்கு எங்க கருதம் ஒண்ணுதான். அவனுக்கு எங்க கருதம்? தீர்க்கதரிசிக்கு உள்ள கருதம் ஒண்ணுதான், வெளியில கருதம் ஒண்ணுதான். அவனுக்கு என்ன கிடையாது? நீ உள்ள போனாலும் அவன் மேலே போக போறான், வெளியே இருந்தாலும் அவன் மேலே போக போறான் இல்லையா? 2 வருஷம் பார்த்தாரு. அதுக்குள்ள என்ன செய்ய முடியல? ஒண்ணுமில்ல. அவன் கால்களிலே வியாதி கண்டு அந்த வியாதி குணமே ஆகல. தீராத வியாதியை சம்பாதிச்சான் ஆசா. ஏன் தெரியுமா? சொல்றவனுக்கு மேல வந்த கோபம். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்குவதற்காக சத்துரு பண்ணுகிற 2வது தந்திரம். என்ன தந்திரம்? சொல்றவனுக்கு மேல கோபப்பட்டனா ஒண்ணு நம்ம வளர்ச்சியை ஸ்டாப் பண்றான், 2வது இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை நமக்கு உருவாக்குவதற்காக. இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகள், இதுவரைக்கும் இல்லாத போராட்டங்கள், இதுவரைக்கும் இல்லாத இழப்புகள், இதுவரைக்கும் இல்லாத நஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக சத்துரு கொண்டு வருகிற 2வது தந்திரம். என்ன தந்திரம்? என்ன தந்திரம்? சொல்றவனுக்கு மேல கர்த்தர் தான் சொல்றாரு, தீர்க்கதரிசின்னு தெரியுது. இதே ஆள் தான் 15:1 சொல்றாரு, நீ கர்த்தரை சார்ந்து கூட உன்னோட கூட இன்னும் ஆண்டவர் இருந்தா ஆண்டவர் உன் கூட இருப்பா. அப்பெல்லாம் என்ன வரல? 15:1 பாருங்க, 15:1 பாருங்க, 15:1-2. ஆவி இறங்கினது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஆசா ராஜாவை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் பிரபுக்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பா, நீங்கள் அவரை தேடினால். இப்ப எப்படி இருக்கிறீங்க? என்ன வரல? ஆசாவுக்கு கோபம் வரல இல்லையா? ஆனா இப்ப என்ன வருது? இந்த கோபம் என்ன உண்டாக்குச்சுன்னா, இதுவரைக்கும் இல்லாத வியாதியும் இதுவரைக்கும் இல்லாத விளைவினமும். அந்த வியாதி என்ன வியாதி இல்லை, சுகமாகிற வியாதியே இல்லை. எப்படிப்பட்ட வியாதி? கடைசி வசனம் சொல்லுது, அந்த வியாதினாலே அவன் என்ன செஞ்சான்னா மரித்து போனான். எந்த வியாதினால? எந்த வியாதினால? அந்த கோபத்தினால வந்துச்சு பத்தியா?
அதனால அவன் என்ன செஞ்சு போனான். அப்ப சத்துரு என்ன பார்க்கறான், இதுவரைக்கும் இல்லாத ப்ராப்ளங்களை நாம் என்ன செய்யணும், சந்திக்கணும். என்ன வழி சொல்றவன் என்ன பண்ணு, கோபப்படு. நம்பர் 3, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜா 32 ஆகாப் ராஜா மிகாயாவுக்கு மேல ஒரு கோபம். ஆகாப் ராஜா 1 ராஜாக்கள் 22ல் ஆகாப் என்ன செய்யறாரு, சீரியாவுக்கு மேலே போகலாம், யுத்தத்துக்கு போகலாம், ராமத்து யுத்தத்துக்கு போகலாமான உடனே யோசபாத் சொல்லி போகலாம். உடனே யோசபாத் சொல்றாரு, யாரையா கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிடுங்க, நம்ம விசாரித்து அறியலாம் அப்படின்னார். இல்லையா, யாரை கூப்பிட்டாரு, தீர்க்கதரிசியை கூப்பிடல, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். இல்லையா, இப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்ட உடனே 400 பேரை கூட்டி நிறுத்திட்டார். எத்தனை பேர், 400 பேர் சொல்ல தீர்க்கதரிசனம் போதாதா, அவன் சொல்லின்னு வரான். இல்லையா, 400 பேரை சொல்லின்னு வந்துட்டான்ல. உடனே இப்போ யோசபாத் கேட்கிறாரு, இவங்களை இல்லாம கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது என்ன இருக்கிறாங்களான்னு கேட்கிறார். இல்லையா, அப்ப நல்ல காதுக்கு தெரியும் யார் எதை சொல்றது. இல்லையா, இது சத்ருவால ஏவி பேசுறானா தேவன் ஏவி பேசுறான்னு யாருக்கு தெரியுது, இந்த தீர்க்கதரிசி தானே, இது தீர்க்கதரிசி தானே. இப்ப மிகாயா மூலமா வர்ற வார்த்தை யாருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இல்லையா, இந்த 400 பேர் வர வார்த்தை யாருடைய வார்த்தை, பிசாசினால் ஏவப்பட்ட வார்த்தைன்னு கீழே மிகாயா சொல்லுவார். என்னது, சிதைக்க ஓங்கி அடிப்பான். இல்லையா, என்னடா சொல்ற அப்படின்னு எப்படி உனக்கு தெரியும், அது ஒன்றும் இல்லை, பரலோகத்தில் ஒரு கமிட்டி நடந்துச்சு, பரலோகத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் இப்போ தேவன் கேட்கிறார், என்ன கேட்கிறார், இந்த ஆகாப் ராஜா போய் கீழியாத ராமத்தை விழுவதற்கு யார் பிரசங்கம் பண்றது அப்படின்னு கேட்டாரா. ஒருத்தன் ஓடி நான் போ சொல்றேன், ஒருத்தன் சொல்றேன் நான் போ சொல்றேன். நல்ல வழி காட்டுறதுக்கு ஒருத்தனும் வரல, நல்ல வழி காட்டுறதுக்கு. ஆனா போய் விழுறதுக்கு 400 பேர் ஓடி வரான். ஆமாவா, 400 பேர் மேல என்ன செய்ய போறேன், நான் முந்தி நீ முந்தின்னு ஓடி வரான். யாரு, ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படியும். அப்ப என்ன போறான், ஓடி வந்தானே. இல்லையா, இல்ல அந்த சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், இது சொன்ன முடிஞ்ச உடனே ஒருத்தன் ஓடி வரான், நான் போ சொல்றேன். இல்லையா, என்னடா சொல்லுவேன், இப்படி எல்லாம் சொல்றேன். உடனே இவன் சொல்லி நிற்கும் போது ஒருத்தன் இன்னொருத்தன் ஓடி வரான், நான் போ சொல்றேன். அப்படியா, 2 பேரும் சண்டை பண்ணி வராங்களா, எதுக்கு இவனை கொண்டு போய் காலி பண்றதுக்கு நீ முந்தி நான் முந்தின்னு ஓடி வரான். இல்லையா, யாராவது ஆகாப்பு போக வேணாம்னு சொல்லி யாரா வந்தானா, ஒரே ஒரு நாதி கூட கிடையாது. இல்லையா, கெட்ட வழி காட்டுறதுக்கு 1000 பேர் இருக்கிறான், நல்ல வழி காட்ட ஒருத்தன் தான் இருப்பான். உனக்கு கெட்ட வழியை காட்டுறதுக்கு 400 பேர் இருக்கிறான், நல்ல வழி காட்டுறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான். இப்ப மிக இது யோசபாத் கரெக்டா கழிச்சிட்டார். ஆமாவா, என்ன கழிச்சிட்டாரு, இல்ல இந்த வார்த்தை தேவன் ஏவி சொல்ற வார்த்தை இல்ல, அதனால என்ன பண்ணு, வேற யாராவது கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரே ஒரு, எனக்கு 400 பேர் வேணாம், ஒரே ஒரு ஆள் போதும் சொல்றாரா. பக்கத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பேர் வேணும், 400 பேர் வேணுமா, ஒரு ஆள் போதுமா, கேளுங்க 400 பேர் வேணுமா, ஒரே ஒரு ஆள் போதுமா, எதுக்கு, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் போதுமா, 400 பேர் வேணுமா, ஒரு ஆள் காட்டினா உருப்படியா போய் சேரலாம். இல்லையா, 4 பேர் காட்டினா, இப்ப 4 பேர் காட்டினா எப்படி போகும், இப்படியா இப்படியா இப்படியா. இல்லையா, கூகுளை மட்டும் நம்பி போயிடாதீங்க. எதை நம்பி, நாங்களே அவஸ்தைப்பட்டுட்டோம். சரியா, உடனே சொல்றது அடுத்து 10 அடியில் டர்ன் எடு, ரைட் எடு, ரைட் எடு, ரைட் எடு, ரைட் இடத்துல போயினே சேர்ந்துட்டு இருப்போம். இல்லையா, ஆனால் ரைட் எடுக்காத போனதால் தப்பிச்சு போய் இடம் போய் சேர்ந்தோம். அதனால கூகுளை என்ன பண்ணாத, நான் சொன்ன பாப்பா கம்மன் ஏரியானிட்டு என்ன செய்ய, சும்மா அடுத்த டர்னாக்கா 2 இடத்துல மாற்றி விட்டுடுச்சு. 2 இடத்துல வழி தெரியாத நாங்கள் போகணும். சரி இது போட்டா போகணும் போட்டாக்க அடுத்த ரைட் டர்னுச்சு. இல்லையா, அது எங்கேயோ போகுது. அது பக்கத்தை சொல்லுங்க, கூகுளை நம்பி போகாதீங்க, புரிஞ்சுக்க சொல்லுங்க. இல்லையா, எதை நம்பி போகாத, எங்கேயோ போய் தள்ளி விட்டுடும் ஒரு ஆள். இல்லையா, 400 பேர் வேணாம், எனக்கு ஒரே ஒரு ஆள் போதும். ஆமே, 400 பேர் எனக்கு வேணாம், எனக்கு எத்தனை பேர் போதும், ஒரே ஒரு ஆள் போதும். யோசபாத் சொன்னா, நான் 400 பேர்லாம் ஓரம் வச்சுட்டு எனக்கு ஒரே ஒரு ஆள் அனுப்பு, ஒரே ஒரு ஆள். உடனே சொல்றான், ஒரு ஆள் இருக்கிறான், ஆனா எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் பிடிக்காது, நான் நினைக்கிற மாதிரி அவன் சொல்ல மாட்டான். நான் நினைக்கிற மாதிரி ஆகாப் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இல்ல அதுக்கு முடிக்கிற வசனம், பின்பு யோசபாத், நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல்
அப்ப யோசபாத்து கரெக்டா புரிஞ்சு போச்சு. என்னது இது? கர்த்தரது வருகிற வார்த்தை இல்ல. இது அப்ப யாரால வர்ற வார்த்தை? பிசாச வருகிற வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாரா? இப்ப உடனே என்ன சொல்றாரு? ஒரே ஒரு ஆளு தான் போதும், அந்த ஒரு ஆளை கூப்பிடுன்றாரா? உடனே ஆகாப் சொல்றாரு, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிய இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் பகைக்கிறேன்? அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல. அப்ப என்ன சொல்ல என்ன பத்தி? அப்பதான் போய் சீரியாவில் விழுவேன். இந்த ஒருத்தன் சொல்றதை கேட்டதான் விழுந்திருப்பியா? அதை பண்ணி சொல்றேன் இல்லையா? இப்ப சொல்ல வந்தேன். இப்ப எத்தனை பேர் வந்துட்டான்? 400 பேர் வந்துட்டானா? உடனே மிகாயா வந்து சொன்னா, இஸ்ரவேலில் மேய்ப்பு நடந்த ஆடுகளை போல என்ன செய்யறேன் நான் பார்க்கிறேன். உடனே கோத்து நான் சொல்லல. இவன் எப்படி சொல்ல மாட்டான் என்ன பத்தி? நல்லதாவே நன்மையா சொல்லணுமா நல்லதை சொல்லணுமா? உனக்கு நன்மைக்கு சொல்லணுமா நல்லதுக்கு சொல்லணுமா? நல்லா சொன்னாக்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன 400 பேர் சொல்றான், ஆனா என்ன வரப்போகுது? போனாலும் திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா ஒருத்தன் சொல்றான், இல்ல நீ போகாத, போனேன்னா திரும்பி வரமாட்டேன். அதான சொன்னான். மறைமுகம் என்ன சொல்றான்? இஸ்ரவேலில் மேய்ப்பு நடந்த ஆடுகள் என்ன செய்யறேன் நான் பார்க்கிறேன், ஆடுகள் சிதறுண்டு கிடக்குது, யார் இல்ல. உடனே ஆகாப் கோவம், நான் சொல்லல யோசபாத், இவன் என்ன பத்தி எப்படி சொல்ல மாட்டான். உடனே அவன் சொல்றான், ஆமா எப்படி இதை சொல்ற? ஒரு ஆவி வந்துச்சு, ஒருத்தன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான், ஆனா அப்ப ஆண்டவர் ஒன்னது பெட்டாவல. அப்போ ஒரு ஆவி வந்துச்சு, என்ன சொல்லுச்சு? நான் போய் அந்த தீர்க்கதரிசி எல்லாரும் வாயிலையும் நான் என்னவா இருப்பேன்? பொய்யின் ஆவியா இருப்பேன்னு சொல்லுச்சு. அப்படி சொல்லிச்சா? இப்ப யோசபாத் என்ன கண்டுபிடிச்சாரு? இந்த 400 பேர் வாழ்ந்து வருகிற வார்த்தை பிசாசினால ஏவப்பட்ட வார்த்தைன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார். அப்ப தீர்க்கதரிசனம் எப்படி வரும்? பிசாசால ஏவப்பட்டும் வரும், தேவனால ஏவப்பட்டும் வரும் இல்லையா? அதை எதை வச்சு? நான் விரும்புகிற மாதிரி இல்ல, எனக்கு என்ன தேவையோ அதை வச்சு. எனக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாரு. எனக்கு நலமா தோன்றுனா என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். ஆமே ஆமே. இப்ப ஆகாப் நல்லா வாழ்றதுக்கும் ஒருத்தரை வச்சு சொல்றாரு, ஆகாப் விழுறதுக்கும் ஒரு ஆளை வச்சு சொல்றாரு இல்லையா? நமக்கு யார் சொல்றது பிடிக்குன்னு விரும்புற? அதை வச்சது பிரச்சனையா இருக்கு இல்லையா? சரி, இப்ப அது இருக்கும். இப்ப என்ன சொல்லுது? 400 பேர் ஏவி சொல்றாங்க. ஒண்ணு, ஒருத்தன் மிகாயா தேவனால ஏவப்பட்டு சொல்றான், 400 பேரும் பிசாசால ஏவப்பட்டு சொல்ற. அந்த ஆவி சொல்றது என்ன சொல்லுது? ஒருவன் அப்படி ஒருவன் இப்படி சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து நின்று கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன். என்ன ஆண்டவர் கேட்க, எப்படி செய்வேன்? விளக்கம் கேட்கிறார் பாரு. எப்படி செய்வேன் விளக்கம் கேட்கிறார் பாரு. உடனே அது விளக்குது பாருங்க. என்ன விளக்குது? அப்பொழுது அது நான் போய் அவன் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் நம்பருமா பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? தீர்க்க தரிசனமா வேணும். 400 பேர் சொல்றான், கேட்டுக்கோ வாசிமா. ஒருத்தர் 2 பேர் இல்ல, அவன் தீர்க்கதரிசி எல்லா. இப்ப 2 பேரும் ஒன்னே சொன்னாக்க சரியாது. இப்ப 400 எப்படி சொல்றான்? ஒரே மாதிரி சொல்றானா? இப்ப நமக்கு என்ன கணிப்பு? இவங்க சொன்னதையே அப்படியே அப்படி சொன்னது கரெக்டா? இங்க 400 பேர் சொல்றான். ஒருத்தர் சொல்றது தப்புன்னு அர்த்தம் இல்ல, 400 பேர் சொல்றது சரின்னு அர்த்தம் இல்ல. சரியா தவறானதை டிசைட் பண்ணது நம்ம காது. நாவானது போஜனத்தை ருசி பார்ப்பதை போல செவியானது வார்த்தைகளை சோதித்தறியும் என்று யோபு பக்தன் சொல்றார். நம்ம காது என்ன செய்யணும்? ஒருவர் பேசுற வார்த்தை இது பிசாசால் ஏவப்பட்டு பேசுறதா தேவனால் ஏவப்பட்டு பேசுறதான்னு என் காது சோதி தருகிறேன். என் வளர்ச்சி குறுகி போய் இருக்குது, என் வளர்ச்சி குன்றி போய் இருக்குது. குறுகி போய் இருக்க வளர்ச்சி. அப்ப யோசபாத் யார் கண்டுபிடிக்க முடியல? ஆகாப் ராஜா தானே, அவன் என்ன செய்ய முடியல. ஆனா யோசபாத் யாரு? இவன் சின்ன ராஜா, அவன் பெரிய ராஜா, அப்படித்தானே? யோசபாத் யாரு? சின்ன ராஜா இல்லையா? 2 கோத்து தானே. ஆனா ஆகாப்
10 கோத்திர ராஜா. பெரிய ராஜான்றதுனால கேட்கறதா சரின்னு அர்த்தம் இல்லை, சின்ன ராஜான்றதுனால கேட்டது தப்புன்னு அர்த்தம் இல்லை. நம்ம காது என்ன செய்யணும்? பரிசோதிக்கணும். இப்ப சொல்றாரு, எல்லாருடைய பயனை தூக்கி நான் என்ன பண்ணுவேன்? பொய்யின் ஆவியா இருப்பேன் என்று. அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் படி சொல்லுது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எஸ் போயிட்டு வா. அப்படியே அப்படியா? அப்படியே எப்படி நடக்க? எப்படி நடக்க? 400 பேர் வாயிலும் என்ன வார்த்தை வருது? ஒரே மாதிரி வார்த்தை. என்ன மாதிரி வார்த்தை? ஒரே மாதிரி வார்த்தை. 400 சண்டை போச்சு, உண்மை போச்சா? இது என்ன வந்துச்சு? இந்த பிரச்சனை என்ன வந்துச்சு? இப்ப கண்டுபிடிக்கப்பட்டுட்டான்ல, இது எங்க வந்துச்சு? சுத்தி சுத்தி பிரச்சனை. 32 ராஜாக்கள் அப்படியே சூழ்ந்து வந்துட்டான். படி வாசிக்கலாம், பின்னாடி வாசிக்கலாம். இல்ல கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. அந்த சீரியன் ராஜா சொல்றான், நீங்க யார் கூட யுத்தம் பண்ணக்கூடாது. யார் கூடயும்? யார் கூட என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஆளுதான் யுத்தம் பண்ணணும். யார் கூட மொத்தம்? இஸ்ரவேல் ராஜாவோட மட்டும்தான் உபயோகம்னா எதை பயன்படுறான்? 3வது பாதிப்பு என்ன பாதிப்பு தெரியுமா? உன் குடும்பத்தில் தலைமைத்துவ இருக்கிறவங்கள மையப்படுத்தி கிரியை செய்வான். உன் குடும்பத்தில் முக்கியமான நபர் யாரு? உன் குடும்பத்தில் முக்கியமான நபர் யாரு? இங்க முக்கியமான நபர் யாரு? இந்த யுத்தத்தில் முக்கியமான நபர் யாரு? இஸ்ரவேலின் ராஜா இல்லையா? யோசபாத் யாரு? சப்ஸ்டிட்யூட் தவிர யார் கிடையாது. அவன் மெயின் கிடையாது. இப்ப மெயின் ப்ராப்ளம் யாருக்கு? இப்ப நம்ம கூட முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல, இப்படி சொல்றது தான். அப்ப எல்லாரும் முக்கியம் இல்லையா? அப்படி கேட்காதீங்க. அந்த குடும்பத்தை சரியானபடிக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு நடத்துறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கள மட்டும் குறி வைக்கும். யாரை மட்டும்? உன் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களை மட்டும் குறி வச்சு தாக்குதுன்னா அது என்ன ப்ராப்ளம்? சொல்றவனுக்கு மேல வருகிற கோபம் என் குடும்பத்தில் முக்கியமான நபரை தாக்கிரும். இப்ப அவன் விழுந்தான்னு வச்சுக்கோ, ஏன் அந்த குடும்பம் என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அவ்வளவுதான். உன் குடும்பத்தை தலை தூக்காம இருக்கனா என்ன வழி? என்ன வழி? இப்ப ஆகா மட்டும் சொல்ற மிகாயங்களை கோபப்படாம, அப்படியா என்ன விஷயம்? ஒண்ணு இது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல பிசாசு வார்த்தையா? 2 நிதானிச்சிருந்தான்னா என்ன போயிருக்காது? 32 பேர் உன்னை சுத்தி வந்திருக்க மாட்டான். உன்னை மட்டும் குறி வச்சு தாக்க மாட்டான். யார? ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான தலைவர்களை மட்டும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து போராட்டம் வந்துகிட்டே இருக்குதுன்னா அவங்க சொல்றவர்களுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப ஆகா என்ன செஞ்சான்? அவன் சொன்ன, இது சொல்லி முடிச்ச உடனே சொன்னான், அவன் தீர்க்கதரிசி கூட சொன்னான், இந்த மிகாயை தூக்கி ஜெயில போடு, நான் வந்த பிறகு அவனை பேசிக்கிறேன். சொல்றவங்க என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. இது என்ன கொண்டு போச்சு? ஒரு குடும்பத்தின் முக்கியமான தலைவரை தாக்குவதற்கு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த மிகாயா சொன்னதை மட்டும் ஆகாப் கேட்டிருந்தா கவசம் பட்டிருக்குமா? இப்ப யார் மட்டும் தான் செத்தான் அந்த யுத்தத்தில்? ஆகாப் மட்டும் தான் செத்தான். வேற யாருக்குமே? நம்ம குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க மட்டும் பாதிக்கிறாங்கன்னா வேற யாருக்குமே? வேற யாருக்கும்? எங்க புரியுதுங்களா சொல்றது? வேற யாருக்கும் பிரச்சனை இருக்காது. வேற யாருக்கும்? யாருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும்? அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி திறம்பட திட்டம் போட்டு பிளான் பண்ணி நடத்தவங்க பத்தியா, அவங்களுக்கு மேல மட்டும் சத்துருடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னா உன்னை புரிஞ்சுக்கலாம். இது எதில் வர தாக்கம்? சொன்னவர்களுக்கு மேல வந்த கோபம் என்ன உண்டாக்குச்சு? என்ன மட்டும், என் குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபரை மட்டும் குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 3 பாதிப்பு தான் பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். இது 3 எதனால வருது? ஆகாபுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை? அந்த சிறிய ராஜா சொன்னான், வேற யார் கூட சண்டை படக்கூடாது. நீங்க சிறியோர் பெரியோர் யாருக்கு மேலேயும் யார் கூட சண்டை படக்கூடாது. நீங்க சண்டை படுற ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? ஆகாப் மட்டும்தான். உன் குடும்பத்தில் வேற யாருக்குமே பிரச்சனை இருக்காது. சும்மா கிடக்கணும், சண்டை கிடப்பான். ஆனா திறம்பட செயல்பட பத்தியும் அவங்க மட்டும் பாதிக்கப்பட்டே இருப்பாங்க. பிளான் பண்ணி செய்வாங்க பத்தியும் அவங்க மட்டும் பாதிக்கப்பட்டே இருப்பாங்க. இது சத்ருடைய 3வது தந்திரம். என்ன தந்திரம்? உன் குடும்பத்தில் முக்கியமான நபர்களை சாச்சிடணும். உன் குடும்பத்தில் முக்கியமான நபர்களை தாக்கிடணும். அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு உன் குடும்பம் என்ன செய்ய முடியாது? எழும்பவே முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்ப 3 தந்திரம். எதுக்கு சொல்ற மேல கோபாட வைக்கிறான்?
என் வளர்ச்சியை நிறுத்துவதற்காக. ரெண்டாவது என்ன? இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை நான் சந்திப்பதற்காக. மூணாவது என்ன? என் குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்களை தாக்குவதற்காக. இந்த 3 காரியத்தை செய்வதற்கு தான் சொல்றவர்களுக்கு மேல சத்துரு என்ன செய்ய விரும்புறான்னா தந்திரமாய் தாக்க விரும்புறான். இந்த தந்திரத்தை இன்னைக்கு நீ புரிஞ்சிட்டேன்னா அந்த சத்துருவை ஜெயிச்சிடலாம். இப்ப சொல்ற மேல கோபம் வராம இருந்தா, சொல்றவங்க மேல கோபப்படாம இருந்தா என்ன சம்பவிக்கும்? ஆதியாகமம் 22. இப்ப ஆபிரகாமுக்கு வாங்க சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 22. ஆதியாகமம் 22 1 2 3. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்ப யார் பேசுறது? கர்த்தர் பேசுறார் இல்லையா? கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இது அடியேன் என்றார். அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் உன் பிள்ளையை வெட்டி மறிச்சிடன்றார் இல்லையா? நான் சொல்றேன், நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் கோபமே வராது இல்லையா? உங்க அம்மா உங்க பிள்ளையை பத்தி சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சரி, நம்ம அம்மா தானே விடு. எத்தனை பேர் எடுத்துக்குவீங்க? உங்க அம்மா உங்க பிள்ளைய பத்தி உங்க காது கேட்க பேசுறாங்க. என்னமோ ஒன்று சம்படி ஏதோ ஒன்று பார்த்து பேசுறாங்க இல்லையா? ஒரு சாபமான வார்த்தையை பேசுறாங்க. ஒரு சாபமான நிலம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டாங்க கோபத்தில். நீங்க சரி நம்ம அம்மா தானே பேசுறாங்க விடு அப்படின்னு வந்திருக்க எவ்வளவு பேர் எடுத்துக்குவீங்க? நான் பேச தமிழ் புரியுதானே? இல்லை புரியுதா? இன்னொரு விளக்கமாக பேச புரியுதானே? உங்க அம்மா உங்க மாமியா பேசல, உங்க அம்மா உங்க பிள்ளைய பத்தி நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டா எத்தனை பேர் நம்ம அம்மா தானே சொன்னாங்க சரி விடு அப்படின்னு எவ்வளவு பேர் எடுத்துன்னு போவீங்க? ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்களே. என்ன வரும்? அம்மா என்ன வேணாலும் பேசு, சும்மா என்ன பண்ணாத. பிள்ளைங்களை போய் இப்ப யார சொன்ன உடனே நம்ம கோபம் வந்துடும். இப்ப ஆபிரகாம் பிள்ளைய பத்தி தான் சொல்றாரு. நம்ம பிள்ளை நல்லா இருப்பேன்னு தான் கேட்டாங்க. அவன் என்ன சொன்னாரு? நீயே போய் வெட்டி எரிச்சிட்டு வந்து இருப்பான் அப்படின்னாரு இல்லையா? என்ன பண்ணு ஆபிரகாமுக்கு? ஏன் பிள்ளைய பத்தி எப்படி நீ சொல்லலாம்? அப்படி வரணுமா? ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல? ஆபிரகாம் என்ன வரல? இதான் இயேசு யோவான்ல கேட்கிறார். நாம பிள்ளைய பத்தி வெட்டி எரிச்சிட்டுவான்னு சொன்ன ஆபிரகாம் என்ன செய்யல? கோபத்துக்கே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? சத்தியத்தை கேட்டுக்கப்பா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கன்னு சொன்னேன். குமாரன் உங்களை விடுதலையாக்க மெய்ய விடுதலை ஆபிங்கன்னு சொன்னேன். இதானே சொன்னேன். ஏன் சரீரத்தை அப்போ என்ன பண்ணுவேன்? நான் கொடுப்பேன்னு சொன்னேன். இதானே சொன்னேன். நீ ஏன் கோபப்படுறீங்க? ஆபிரகாமுக்கு பிள்ளைய போய் வெட்டி எரிச்சு கொன்னுட்டு வான்றார் இல்லையா? இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு என்ன வரல? கோபம் வரல இல்லையா? அப்ப சொல்றவனுக்கு மேல கோபம் வரலன்னா என்ன செய்யும்? எனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தும். 10 வசனம் 11 வசனம் முடிக்கிறேன். 10 11. பின்பு ஆபிரகாம் வெட்டும்படி தன் கையை நீட்டி கட்டி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, இப்ப யாருக்கு வரக்கூடிய ஆபத்து? ஈசாக்கு வரக்கூடிய ஆபத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் சொல்லுகிற தேவனுக்கு மேல, சொல்லுகிற நபர்களுக்கு மேல நம்ம என்ன வரக்கூடாது? உனக்கும் எனக்கும் வரக்கூடிய ஆபத்து பல விதத்தில், பல ரூபத்தில், பல கோணத்தில் ஆபத்தில் வர இருக்கிறது. அந்த ஆபத்துகள் எல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சொல்லுகிற நபர்களுக்கு மேலே நமக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. கண்களை மூடுவோம். விளக்கம் பேச நேரம் இல்லை, டைம் ஆச்சு, முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம்
என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இந்த முதல் வாரத்திலே ஆபிரகாமுடைய முதல் கிரியை நம்மை பற்றியும் நம்ம பிள்ளைகளை பற்றியும் நமக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவருக்கு மேல கோபமே வரல. ஆனா 21ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேல் வெளியே அனுப்பன்னு சொல்லும்போது தன் பிள்ளை கூட சொல்லப்பட்ட வார்த்தை ஆபிரகாமுக்கு மனஸ்தாபமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. பிள்ளைய வெளியே அனுப்புன்னு சொல்லும் போதே மனஸ்தாபப்பட்ட ஆபிரகாம் பிள்ளைய வெட்டுன்னு சொன்ன எவ்வளவு மனஸ்தாபப்படணும், எவ்வளவு வருத்தப்படணும், எவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா சொல்லுகிற நபர்களுக்கு மேல ஆபிரகாமுக்கு துளி அளவு கூட கஷ்டம் வரல, இமை அளவு கூட கஷ்டம் வரல. சொல்லுகிற நபருக்கு மேல ஒரு நாள் ஆபிரகாம் கோபப்படவே இல்லை. இது என்ன கொண்டு வந்துச்சுன்னா அவருக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளங்கள், வரக்கூடிய ஆபத்துகள், வரக்கூடிய பாதிப்புகள், எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் அத்தனை ஆபத்துகளையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்த வேண்டுமானால், ஆபிரகாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் என்னை பார்த்து சொல்லுகிற நபர்களுக்கு மேல எனக்கு எந்த விதத்தில் கோபம் வரக்கூடாது. கோபம் வருவதால் வரக்கூடிய 3 விதமான பாதிப்பு. கோபம் வராம போனா வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். எதை செலக்ட் பண்ண விரும்புறேன்? 3ஐயும் நாம் தேர்வு செய்யலாம், 1ஐயும் நாம் தேர்வு செய்யலாம். சொல்றவர்கள் மேல கோபப்பட்டு என் வளர்ச்சியை தடுக்கமா செய்யலாம். சொல்லுகிறவர்கள் கோபப்பட்டு இதுவரைக்கும் இல்லாத ப்ராப்ளங்களை நானே உருவாக்கிக்கவும் கொள்ளலாம். சொல்லுகிறவர்கள் மேல கோபப்பட்டு என் குடும்பத்தில் முக்கியமான நபரை போராட்டத்தை நானே வருவித்தும் கொள்ளலாம். எனக்கு இது 3 வேண்டாம். எனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் தேவனால் தடுக்கப்பட வேண்டுமானால் என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் எனக்கு நேரம் என் முகத்துக்கு நேரம் பேசினால் கூட பேசுகிறவர்களுக்கு மேல் நான் கோபப்பட மாட்டேன்ற ஆபிரகாமின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துவோமானால் எதிர்காட்டில் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் ஆண்டவர் தடுக்க விரும்புகிறார். இல்லாத பிரச்சனையை அனுமதிக்க வேண்டுமா, வரக்கூடிய பிரச்சனையை தடுக்க வேண்டுமா, நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை அனுமதிக்கவும் தேவனால முடியும். வருகிற பிரச்சனைகளை தடை பண்ணி போடவும் ஆண்டவரால முடியும். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எடுக்கிற தீர்மானம் தான் கர்த்தரை செயல்பட வைக்கும். நம்மளுக்கு சகாயம் பண்ணுவேன். ஆபிரகாம் கேட்கவே இல்லை. பின்னாடி வரக்கூடிய நிறைய காரியங்கள் விளக்கமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. பின்னாடி ஆபிரகாம் செய்ய ஆட்டுக்கடவை ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கேட்கவே இல்லை. பையனுக்கு திருமண கருத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. என்னைக்கு திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தினது, என்னைக்கு திருமண காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டதுன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவதற்கு கர்த்தர் முன்குறிச்சார். சொல்லுகிறவர்கள் மேல் மட்டும் கோபப்படாமல் இருந்துட்டோம்னா பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் கேட்காமலேயே கர்த்தர் கொடுக்கிறார். அதான் சகாயம், அதுதான் சகாயம். ஆபிரகாம் கேட்கவே இல்லை. என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. என் பொருளாதாரத்தை அல்டிமா மாற்றி கூட கேட்கவே இல்லை. என் பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டு கடமை கொடுன்னு கேட்கவே இல்லை. ஆபிரகாம் கேட்காமலேயே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அள்ளி கொடுத்துருவார். அதுதான் சகாயம், அதுதான் சகாயம். இந்த சகாயம் பெற வேண்டுமானால் முதல் கதை சொல்றார், சொல்லுகிறவர்களுக்கு மேல் நமக்கு கோபம் வரக்கூடாது. பேசுகிற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்க இருந்தாலும் வேதம் ஒண்ணுதான், வேதம் ஒண்ணுதான். பேசுகிறத ரெண்டு விதம் புரிஞ்சுக்கணும். ஒன்று கர்த்தர் பேசுகிறார், இல்லை பிசாசு பேசுது. பிசாசு பேசுகிறதை போல நீங்கள் தோன்றுமானால் கடிந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் பேசுகிறது போல ஃபீல் பண்ணா உடனடியாக கீழ்ப்படி. ரெண்டுல ஒன்று செய்.
பிசாசு பேசுறத நினைச்சா பிசாசை எதிர்த்து நில்லு. கர்த்தர் பேச நினைச்சா கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி நில்லு. இது ரெண்டு விதத்தான ஒரு வார்த்தையை பார்க்கணுமே ஒழிய, இதை ரெண்டையும் தாண்டி நான் எந்த விதத்திலையும் ஒரு நபரோட பேசுகிறதை, தகப்பன் பேசலாம், தாய் பேசலாம், சொந்த பந்தங்கள் பேசலாம், சபையார் பேசலாம், ஊழியர்கள் பேசலாம், எனிபடி யார் வேணாலும் பேசலாம். யார் பேசலாம், நான் எடுக்கிறது ரெண்டு விதம் தான். ஒன்று பிசாசு, இல்ல தேவன். பிசாசு பேசதான் ஃபீல் பண்ணா கடிந்து ஜெபம் பண்ணு. இயேசு ஜெபம் பண்ணா, எனக்கு அப்பாலே போய் சாத்தானே, ஏன்னா முடிஞ்சிச்சு. தேவன் பேசினா கீழ்ப்படி. கர்த்தர் பேசுகிறத போல ஃபீல் பண்ணா கீழ்ப்படி. பிசாசு பேசுகிறத நினைச்சா கடிந்து ஜெபம் பண்ணு, முடிஞ்சிச்சு. ரெண்டும் சொல்லுகிற நபர்களுக்கு மேல நமக்கு எந்த விதத்திலும் நாம் கோபப்படவே கூடாது. இப்படி கோபப்படாமல் இருந்து தேவன் பேசுறதா இருந்தா கீழ்ப்படிந்து, பிசாசு பேசுறதா இருந்தா சத்துருக்கு எதிர்த்து நின்னோமானால் என் குடும்பத்துக்கும் எனக்கும் வரக்கூடிய ஆபத்துகளை ஆண்டவர் தடுத்துருவா. போதும், ஆபிரகாம் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, எந்த தீங்கும் அவனுக்கு செய்யக்கூடாது. நமக்கு தீமைகள் வராம கர்த்தர் தடைபட வேண்டுமானால் நம்ம செய்யற ஒரே ஒரு காரியம், சொல்லுகிற நபருக்கு மேல் நம்ம கோபம் வரக்கூடாது. சொல்லுகிற நபர்களுக்கு மேல் நமக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி வராம இருக்கமனா எனக்கு எந்த தீமையும் வராம கர்த்தர் தடை பண்ணுவார். கர்த்தர் தடை பண்ணுவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் சொல்லுகிற கோபம் வந்தது தான் எங்கள் வளர்ச்சி நின்று போயிருந்தா இன்னைக்கு எங்களை மன்னிங்கப்பா. சொல்லுகிறவங்களோட கோபப்பட்டதுனால தான் இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனைகளையும் விளைவினங்களையும் நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோன்னா என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, சொல்லுகிற கோபப்பட்டதுனால தான் எங்கள் குடும்பத்தில் முக்கியமான நபர் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் அவங்க தான் முக்கியம். அவங்க இல்லைன்னா எங்கள் குடும்பமே இல்லை. அவங்கள சிக்காயிட்டே இருக்கிறாங்க, தாக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள எழும்பவே முடியல, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெயம் பெறவே முடியல. 32 ராஜாக்கள் ஒன்னு பண்ண ஒண்ணு சுத்தி அவங்களையே சுத்தி தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அவங்க தான் எங்க வீட்டுல முக்கியம், அவங்க தான் எங்க ஃபேமிலியில முக்கியம். அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா எங்க குடும்பத்தை ரன் பண்ணவே முடியாது. ஆனால் நாங்கள் எவ்வளவோ முயற்சிக்கிறோம், அவளை தூக்கி நிறுத்தவே முடியல, அவளை எழுப்பி விடவே முடியல, அவளை விடுதலை பிறக்கவே முடியல. ஏதோ ஒரு விதத்தில் சிக்காயிட்டே இருக்கிறாங்க, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 3 விதமான பாதிப்பும் சொல்லுகிறவளுக்கு மேல எங்களுக்கு வந்த கோபம் தான்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தெரியாமல் நாங்கள் செய்த தவறுகளை கர்த்தர்களுக்கு மன்னிங்கப்பான்னு சொல்லி நாங்கள் அத்தனை பேர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஒரு நாளும் சொல்லுகிற நபர்களுக்கு மேல நாங்கள் கோபப்பட மாட்டோம். எங்களை நம்பி எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து, எங்களுக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து ஒரு தீமையும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் அணுகாத அளவுக்கு எங்களை பாதுகாருங்க. ஈசாக்குக்கு எந்த தீங்கும் வராம பாதுகாக்க முடியும்னா எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எந்த தீங்கும் வராம பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி இந்த முதல் ஆராதனையை நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து அப்படிப்பட்ட எந்த தீமும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தொழிலுக்கும் வராமல் கர்த்தர் எல்லாவற்றையும் தடுத்து எங்களை பாதுகாத்துக்கோங்க சாமி, எங்களை பாதுகாத்துக்கோங்க. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் இன்றைக்கு எங்களுக்கு சகாயம் வேணுமோ அத்தனை சகாயத்தையும் பண்ணி எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.